श्रीमते रामानुजाय नमः। श्रीविष्णुचित्तगुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। वन्देय सुन्दरभुजं भुजगेन्द्रभोगसक्तं महावनगिरि प्रणयप्रवीणं यं तं विदुर्दहरम् अष्टगुणोपजुष्टम् आकाशम् औपनिषदीषु सरस्वतीषु गुणजं गुणिनो हि मङ्गलत्वं प्रमितं प्रत्युत यत्स्वरूपमेत्य तम् अनन्तसुखावबोधरूपं विमलं सुन्दरबाहुम् आश्रयामः। मिथुने स्वादिजं विष्णोः रतांशं दन्विनः पुरे प्रपद्ये स्वसुरं विष्णोः विष्णुचित्तं पुरस्सिकम् இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்றைக்கு எண்ணேற்றம் எனில் உரைக்கேன் நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் பிரான் வந்துதித்த நல்லாணியர் சோதி நாள் மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆணி தன்னில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியருக்கு ஒப்பொருவர் இல்லை இவ்வுலகு தனில் என்று நெஞ்சே எப்பொழுதும் சிந்தித்திரு. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இன்றைய சுபதினம் ஆனி சுவாதி திருநன்னாள். நம்முடைய கருடாழ்வார் இப்ப கொடி ஏறித்து இல்லையா, எடுத்தடுப்புல பறவை ஏறு பரமபுருடான்னு கொடி ஏறித்து. அந்த கருடாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் சுவாதி திருநாள். எம்பெருமான்கள்ல நரசிம்ம சுவாமிக்கு சுவாதி நட்சத்திரம். நிறைய கஷேத்திரங்கள்ல நரசிம்மருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த சந்தர்ப்பத்துல. முக்கியமாக நம் ஆழ்வார்கள்ல பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைய தினம் ஆனி சுவாதி. ஆச்சாரியர்கள்ல வடக்கு திருவீதி பிள்ளை என்பவருக்கும் வாதிகேசரி அழகிய மணவாள சீயர் என்பவருக்கும் இன்றைய தினம்தான் திருநக்ஷத்திரம். பிரசித்தமா பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம்ங்கிறது தெரியும். இன்னைக்கு ஆனி சுவாதி. ஆச்சாரியர்கள்ல வடக்கு திருவீதி பிள்ளை யாரு? நம் பிள்ளை லோகாச்சாரியாருடைய திருத்தகப்பனார். இங்கதானே பரம்பச்சர் ஜோதிஷ்குடியில அவருடைய திருத்தகப்பனார். அவருக்கும் இன்னைக்குதான் திருநக்ஷத்திரம். அதே போல வாதிகேசரி ஜீயர் யாருன்னா நம் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பிரதான சிஷ்யர். அவருக்கும் இன்றைய தினம்தான் திருநக்ஷத்திரம். பொதுவாக பரமாத்மாவான நாராயணனுடைய கல்யாண குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபட்டு அவற்றை அனுபவிப்பவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு தான் ஆழ்வார்கள்னு பெயர். யாரு அழகருடைய கல்யாண குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபட்டு அதை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆழ்வார்கள் அப்படின்னு பெயர். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பதின்மர் அப்படின்னு சொல்ற ஒரு கிரமமும் உண்டு. ஆழ்வார்களை 12 பேர்னும் சொல்றது உண்டு, 10 பேர் அப்படின்னும் சொல்றது உண்டு. ஆழ்வார்கள்ல விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முகுந்த பட்டர் பத்மா என்கிற தம்பதிக்கு 5வது திருக்குமாரராக பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்தில் ஆனி சுவாதி சுக்லபக்ஷ ஏகாதசி என்று தோன்றினார். இன்னைக்கு என்ன விசேஷம்னா ரெண்டுமே சேர்ந்திருக்கு. ஆனி சுவாதியும் இருக்கு, சுக்லபக்ஷ ஏகாதசியும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம் அன்னைக்கு எப்படியோ அதே மாதிரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அவர் தோன்றின அன்னைக்கு அமைஞ்சது போல. அதனால இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திருநன்னாள்ல இவர் தோன்றினார். ஆழ்வார்கள்ல இந்த நம்முடைய விஷ்ணு சித்தருக்கு தான் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. நியாயமா பார்த்தா ஒரு வீட்டுல முதல் பையன் எவனோ அவனுக்கு தான் பெரியவன்னு பேர் வரும். அப்புறம் பிறக்கிற குழந்தை எல்லாம் சின்னவர் இளையவர்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு விஷ்ணு சித்தரை பெரியாழ்வார்னு சொல்றோம். நியாயமா பார்த்தா பொய்கை ஆழ்வாரை தான் பெரியாழ்வார்னு சொல்லணும். ஏன்னா அவர் தானே முதல் ஆழ்வார். அதனால அவரை பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்ல. சரி போட்டோம். தனியன் எப்படி ஆரம்பிக்கிறது? பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாதன் ஆரம்பிக்கிறது இல்லையா? தனியன்ல முதல்ல பூதத்தாழ்வார் தான் இருக்கார். அப்ப பூதத்தாழ்வாருக்கு பெரியாழ்வார்ங்கிற பெயர் வரணும். அவருக்கு வரல. பேயாழ்வார் இருக்கார். அவருக்கு தான் முதல்ல தாயார் சாட்சாத்காரம் ஆச்சு. பேய்னாலே பெரியன்னு அர்த்தம். பேய் மழை பேயம்பழம் அப்படிங்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பெரியங்கிற அர்த்தம். அப்ப அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்திருக்கணும் பேயாழ்வாருக்கு. ஆனா அப்படி வந்ததா தெரியல. ஆழ்வார்கள்லயே அதிகமான காலம் வாழ்ந்தவர் அப்படின்னு குரு பரம்பரை திருமழிசை ஆழ்வார் தான் சொல்றது. அவர் தான் தீர்காயுசு வாழ்ந்தார். ஏன்னா யோகியா இருந்தார். யோகத்துல இருந்தாலே ரொம்ப காலம் இருப்பார்கள் யோகிகள். இன்னைக்கு கூட யோகா அபியாசம் பண்றவர்கள்லாம் நல்ல தீர்காயுசு இருப்பார்கள். அவர் தான் தீர்க்க காலம் நல்ல சிரஞ்சீவியா நெடுங்காலம் வாழ்ந்தார் திருமழிசை ஆழ்வார் குரு பரம்பரை கணக்கின்படி.
அப்போ அவருக்கு பெரிய ஆழ்வார், ரொம்ப காலம் வாழ்ந்தார், அவர் தான் பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்ல. சரி, நம்மாழ்வார் இருக்கார். ஆழ்வார்களுக்குள்ள பிரதானர் நம்மாழ்வார் தான். முன்னையும் பின்னையும் எவ்வளவு பேர் அவதரிச்சாலும் ஆழ்வார்களுக்குள்ள முக்கியத்துவம் நம்மாழ்வாருக்கு தான். அப்போ அவரை தான் பெரிய ஆழ்வார், இவர் தான் எங்களுக்கு ஆழ்வாருக்கு, சுவாமி நம்மாழ்வாருக்கு பெரியன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு ஆழ்வார் திருநகரியில. அது மாதிரி அவருக்கு தான் பெரிய ஆழ்வார்ங்கிற பெயர் வரணும். ஆனா அப்படி பிரசித்தமா இல்ல. ஆழ்வார்கள்லயே ஆச்சாரிய நிஷ்டை உடையவர் மதுரகவி ஆழ்வார் தான். அப்போ மற்றவர்கள்லாம் பகவன் நிஷ்டர்கள் தான் என்ன இருந்தாலும், இவர் தான் ஆச்சாரிய நிஷ்டர்னு இவரை பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்ல. ஆழ்வார்களுக்குள்ளேயே பெருமாள்ங்கிற பேர் யாருக்கு கிடைச்சதுன்னா குலசேகர ஆழ்வாருக்கு தான். மற்றவர்கள்லாம் ஆழ்வார் தான். குலசேகர ஆழ்வாருக்கு தான் குலசேகர பெருமாள்ங்கிற பேரும் வந்தது. அப்ப அவரை பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். யாருக்கும் பெருமாள்ங்கிற பட்டம் கிடைக்கல, இவருக்கு தானே கிடைச்சது. அப்போ இவர் தான் பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது இல்லை நாம. அடுத்தது, ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரே பெண்மணின்னா அது ஆண்டாள் தான். திருவல்லிக்கேணியில ஆண்டாள் உற்சவத்துல மத்த எல்லா ஆழ்வார்களும் ஆண்டாள்கிட்ட சடாரி வாங்கிப்பா. ஏன்னா மற்றவர்கள்லாம் ஆழ்வார்கள் தான். இவதான் மகிஷி தேவி ஆயிட்டா இல்லையா, ரங்கநாதரை திருக்கல்யாணம் பண்ணிட்டு தாயார் ஆயிட்டான். அதனால ஆழ்வார்களுக்குள்ளேயே பெண் பிள்ளையா இருந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாங்கிறதுனால இவ்வளவு பெரிய ஆழ்வார்னு சொல்லலாம். பெரிய ஆழ்வார்னா அது இவதாங்கலாம். அப்படி சொல்றது இல்ல. சரி, ஆழ்வார்களுக்குள்ளேயே பெரிய பெருமாளை, பெரிய கோவிலை மட்டுமே பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் தான். வேற எந்த ஊரையும் அவர் பாடல. தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய பெருமாள் ரங்கநாதனை தான் பாடினார், பெரிய கோவில் ஸ்ரீரங்கத்தை தான் பாடினார். அப்ப அவருக்கு பெரியங்கிற பட்டம் கொடுக்கறது நியாயம். அவருக்கும் பெரியங்கிற பெயர் வரல. அடுத்தவர் திருப்பானாழ்வார். ஆழ்வார்களுக்குள்ளேயே ரங்கநாதனிடத்துல அந்தர்தானமானவர். அப்படியே மறைஞ்சு போயிட்டார், உடம்பே கிடைக்கல. கடைசியில சரம திருமேனி, இப்ப இன்னைக்கு திருவரசின்னு போய் நம்ம சேவிக்கிறோமே, அது மாதிரி திருப்பானாழ்வார் திருவரசின்னு போய் சேவிக்கணும்னா பெரிய பெருமாள் தான் சேவிக்கணும், அவர் தான் திருவரசு. அந்த மாதிரி திருப்பானாழ்வார் ரங்கநாதருக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டார், அந்தர்தானம் ஆயிட்டார். நாம பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஐக்கியம்ங்கிறத சொல்றது இல்லை. அதனால அந்தர்தானம்னு தான் பயன்படுத்துவார்கள் பூர்வர்கள். அந்தர்தானம் ஆயிட்டார் திருப்பானாழ்வார். அதனால இருக்கிற ஆழ்வார்களுக்குள்ள இந்த பெருமை இவருக்கு தானே, அப்ப இவர் தான் பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்ல. கடைசியா திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களுக்குள்ளேயே அதிகமான க்ஷேத்திரங்களை பாடினவர் இவர் தான், திருமங்கை ஆழ்வார் தான். 87 க்ஷேத்திரம் இவர் தான் பாடினார். மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு சிலது தான் பாடியிருக்கார்கள். அப்போ இவர் தான் பெரிய ஆழ்வார். நிறைய ஊர் யாத்திரை நிறைய போனார், நிறைய பாடினார், நிறைய பிரபந்தம், நிறைய பாசுரம் அப்படின்னு இவருக்கு பெரிய ஆழ்வார்ங்கிற பட்டம் வரணும். இவருக்கும் அப்படி வரல. கடைக்குட்டின்னு கூட சொல்லுவா செல்லமா இவரை. அப்போ பெரியாழ்வாருக்கு, விஷ்ணு சித்தருக்கு தான் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் வந்தது. அது ஏன் அப்படி ஒரு பெயர் வந்தது? இன்னைக்கு காலக்ஷேப பரிச்சயம் அனுபவம் இல்லாத பலர் பேசுறார்கள். காலக்ஷேப அனுபவம் இல்லாம பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றார்கள்னா, பெரியாழ்வார் தானே தன்னோட பொண்ணை ரங்கநாதருக்கு கொடுத்தார், அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. பட்டர்பிரான் தானே ரங்கநாதருக்கு பொண்ணை கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணி வச்சார், அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பெயர் அப்படின்னு சொல்றார்கள். அப்படி எடுத்துட்டா குலசேகர ஆழ்வார் இவருக்கு முன்னையே பொண்ணை கொடுத்திருக்காரு. சேரகுலவல்லின்னு இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தான். அந்த பொண்ணை பெரியாழ்வாருக்கு முன்பே குலசேகர ஆழ்வார் ரங்கநாதருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அந்த தாயாரோட ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி நடக்கிறது. அப்ப அவருக்கு பெரியாழ்வார்ங்கிற பேர் வந்திருக்கணுமே. மாமனாருக்கெல்லாம் பெரியாழ்வார்னு பேர்னா முதல்ல குலசேகர ஆழ்வாருக்கு தான் பெரியாழ்வார்ங்கிற பேர் வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல, விஷ்ணு சித்தருக்கு தான் அந்த பெயர் வந்தது. அதனால என்ன காரணம், இவருக்கு மட்டும் என்னத்துக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கான விடையை மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அந்த மங்களாசாசன நிஷ்டை, அதுல மற்ற ஆழ்வார்களுக்கும் இந்த விஷ்ணு சித்தருக்கும் உண்டான வேறுபாட்டுனாலதான் இவருக்கு பெரியாழ்வார்ங்கிற பெயர் உண்டானதான். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாளை பார்த்தா திடீர்னு அவளுக்கெல்லாம் பெருமாள் சாட்சாத்காரம் ஆயிடுவார். அப்படியே மானச சாட்சாத்காரத்துல சேவை சாதிப்பார், கருட வாகனத்துல திடீர்னு சேவை சாதிப்பார், அழகர் சேவை சாதிப்பார். அப்படி சேவை சாதிச்சா ஆழ்வார்கள்லாம் உடனே இவ என்ன உலகியற்கை, இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை, அப்பாடா நான் பட்ட பாடுக்கு நல்லபடியா நீங்க வந்தேலே, என்னுடைய நன்மையை பிரார்த்திக்கிறேன், என் ஸ்வரூப சத்தை பெறணும், எப்படியோ என்னை இந்த லீலா விபூதியிலேருந்து காப்பாத்தி எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு தன் நன்மையத்தான் பிரார்த்திப்பார்கள் எந்த ஆழ்வார்களுமே. யாரிடத்துல? பெருமாள் இடத்துல. ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணுவாராம், ஐயோ எங்களுக்கு நடுவுல இப்படி நாம ரூபத்தோட காட்சி தரையில யார் என்ன நினைப்பாலோ, இன்னைக்கு ஒரு அர்ச்சாயம் பெருமான் புறப்பாடு பண்ணிட்டாலே
எல்லாரும் என்ன கண்ணோட்டத்தோட பாப்பாளோன்னு பயமா தான் இருக்கு. சாமிக்கு எதுக்கு இவ்வளவு நகைன்னு நினைக்கிறவா உண்டு. என்கிட்டயே இப்படி எல்லாம் கேட்டிருக்கா, சுவாமி சாத்திட்டு வர்றதெல்லாம் தங்கம் தானுங்களா அப்படின்னு கேட்பா சில பேரு. அப்படியெல்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்கு சில பேருக்கு. அந்த அளவுக்கு பெருமாளை பார்த்து கூட ஒரு அசூயப்படுறதெல்லாம் இருக்கேன்னு தோணும். அப்போ பெரியாழ்வாருக்கு எப்படி இருக்கும்? பெரியாழ்வார் பெருமாளை பார்த்தா, ஐயோ இந்த லீலா விபூதியில யாரெல்லாமோ இருக்காளே, எல்லாரும் ஒண்ணும் பக்தர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆஸ்திகர்கள்னு சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு தாறுமாறா எல்லாரும் இருக்கா. நாஸ்திகர்களும் இருக்கார்கள், அந்நிய மதத்தவர்களும் இருக்கார்கள். இவெல்லாம் என்ன நினைப்பா உங்களை பார்த்தா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்படி சேவை சாதிக்கிறீங்களே, உங்களை காப்பாத்திக்கோங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பொங்கும் பரிவு. பெருமாளை பார்த்துட்டா இவருக்கு அப்படி ஒரு பாசம் பொத்துண்டு வந்துடுதான். அந்த பொங்கும் பரிவுனால இவர் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடுறார். பெருமாள் தான் நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், அபயம் அவர் தான் காட்டணும். இவர் பெருமாளுக்கே அபயம் காட்டுறார். பெருமாளை பார்த்து நீங்க நன்னா இருக்கணும், நீங்க நன்னா இருக்கணும், பத்ரம் தே அப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்றதுனாலதான் இவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் உண்டாச்சு. பெருமாளுக்கே இவர் காப்பிட்டார் இல்லையா, அதனாலதான் இவருக்கு பெரியாழ்வார்னு பெயர் உண்டாச்சு. அவரை பார்த்துட்டா அவருக்கு கண் திருஷ்டி படக்கூடாது, கண்ணெச்சில் படக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டு ஆரத்தி சுத்துறார் பெரியாழ்வார். பெருமாளை பார்த்தா அந்த சின்ன குழந்தைகளுக்கு அம்மா பாட்டி எல்லாம் ஆரத்தி சுத்துவா, ஏன்னா வயசுல பெரியவா, அதனால ஆரத்தி சுத்துவா. ஆனா பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து இவர் ஆரத்தி சுத்துறாரு இல்லையா, திருவந்தி காப்பு அப்படின்னு இன்னைக்கு எல்லா கோவில்கள்லயும் எடுக்கிறார். அதை முதல்ல பெரியாழ்வார் தான் பண்ணியிருக்காரு. அதனால இவருக்கு பெரியாழ்வாருங்கிற பெயர் உண்டாச்சு. மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத பெருமை இவருக்கு தான். பொங்கும் பரிவினால பெரியாழ்வார்ங்கிற பெயர் பெற்றார். பிரேமாதிக்கியத்தாலே வந்த நாமாதிக்கியம் இது அப்படின்னு வியாக்கியான பங்கி இது. பிரேமையினால இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாம். பெருமாள் இடத்துல விஷ்ணு பிரேமை, அதனால இவருக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டது. சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலையொன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையன் அப்படின்னு அமுதனாருடைய திருவாக்கு. இவர் என்ன செய்யறார்? பெருமாளை பார்த்துட்டா அப்படியே காதல் பெருகி வழிஞ்சு அவர் மால், அவர் திருமாலாச்சு, அவர் எப்பேற்பட்டவர், பெரியவர், அதெல்லாம் கூட மறந்து போய் காப்பிட ஆரம்பிச்சிடுறார். திருவந்தி காப்புன்னு காப்பிட ஆரம்பிச்சிடுறார் அப்படின்னு அமுதனாரும் பெரியாழ்வார சொல்லும் போது மங்களாசாசன நிஷ்டை உடையவர் அப்படின்னு எடுத்து காட்டுறார். இந்த மங்களாசாசன நிஷ்டையினாலதான் இவருக்கு பெரியாழ்வார்கிற பெயர் உண்டாச்சு. அதனால இன்று நமக்கு அனுபவ போக்கியமான விஷயம் என்னன்னா பெரியாழ்வாருடைய மங்களாசாசனங்கள். ஏன்னா அவருடைய ஸ்வரூபமே மங்களாசாசனம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஸ்வரூபம். இப்ப மதுர கவிகளுக்குன்னா ஆச்சாரிய நிஷ்டை தான் ஸ்வரூபம். அது போல நம்மாழ்வாருக்குன்னா கிருஷ்ண திருஷ்ணை தான் ஸ்வரூபம். ஒவ்வொரு ஆழ்வாரையும் பத்தி ஒன் வேர்டுல ஏதாவது சொல்லணும், அதை வச்சு அந்த ஆழ்வார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார், ஆச்சாரிய நிஷ்டர் மதுரகவி, மங்களாசாசன நிஷ்டர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மங்களாசாசனமே இவருடைய ஸ்வரூபமா இருக்கிறதுனால இவருடைய மங்களாசாசனம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதனால அதுதான் நமக்கு இன்னைக்கு அனுபவ போக்கியமான விஷயம். இன்னைக்கு நம் மக்களிடையே, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா 108 திவதேச யாத்திரை செல்லுவது அப்படின்னு ஒரு பழக்கம் எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கோஷ்டியாவோ தனியாவோ கிளம்பி திவதேச யாத்திரை எல்லாம் போறோம். போன கோவிலுக்கே திருப்பி போறோம். ஒரு கணக்கு வச்சுக்கிறோம், 106 எப்படியாவது பூர்த்தி பண்ணிடணும், நல்லா தெம்பா இருக்கும்போது 106 கோவிலுக்கும் போயிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ரொம்ப நல்ல விஷயம், போனோம். ஏன்னா திருமங்கி ஆழ்வார் சொல்றாரு, கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டுவார் உயலல்லால் மற்ற யாருக்கு உயலாமே அப்படின்னு. யாரு திவ்யதேசங்கள் தோறும் அடிக்கடி மன்றாலோ, நாம மண்ட புல் மண்டாம இருக்கும். இங்க எவ்வளவு கைங்கரியம் பண்றார்கள், நாம அடிக்கடி போய் கோஷ்டியா மண்டினோம்னா தான் புல்லு மண்டாம இருக்கும் கோயில் எல்லாம். அதனால அடிக்கடி போய் இப்படி கோஷ்டியா இருந்து திவ்யதேசத்துக்கு போய் கைங்கரியம் பண்றவர்களை தவிர வேற யாராலும் உஜ்ஜீவிக்க முடியும் அப்படின்னு கலியன் கேட்கிறார். அதற்கேற்ப இன்னைக்கு நாமளும் நிறைய க்ஷேத்திரங்கள் போறோம். அதுக்கான வாகன வசதிகளும் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, ஆழ்வார்கள்ல 108 பாடினவர் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. 12 ஆழ்வார் இருக்காரு. யார் 108 திவதேசமும் யாத்திரை போனாருன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. ஆழ்வார்கள்ல யாருமே 108 க்ஷேத்திரத்தையும் பாடவும் இல்லை, 108 யாத்திரை போனாருங்கிற குறிப்பும் நமக்கு கிடைக்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பெரியாழ்வார் தான் மங்களாசாசன நிஷ்டராச்சே. வைகுண்டபதியை பார்த்தா கூட இவர் வழிச்சு சொடுக்கிப்பார். அந்த மாதிரி மங்களாசாசன நிஷ்டர் இவர் எத்தனை கோயில பாடியிருக்காருன்னு பார்த்தா 20 கோயில் தான். 20 க்ஷேத்திரம் தான் இவர் பாடியிருக்கார். அப்போ 20 கோயில் தான் போயிருக்கார். அந்த கணக்கு தான். அப்படிதான் இவர் பாடியிருக்காருன்னு எடுத்துக்கணும். இவர் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் என்னன்னா ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, திருப்பேர் நகர், திருக்குடந்தை,
திரு கண்ணபுரம், திரு அயோத்தி, திரு கண்டமென்னும் கடிநகர், திருவதரி, திரு சாலக்கிராமம், திரு வடமதுரை, திருவாய்ப்பாடி, திரு துவாரகை, திருவேங்கடம், திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கூடல், திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருப்பார்க்கடல், திரு பரமபதம் அப்படின்னு 20 க்ஷேத்திரங்கள். இவைகள் தான் பெரியாழ்வாருடைய மங்களாசாசனங்கள். இந்த 20லயும் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பாடின கோவில்ங்கிறது 11 கோவில். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சேர்ந்து 11 கோவில் பாடியிருக்கா. அப்போ ஆண்டாள் 11 கோவில், அதை தவிர பெரியாழ்வார் ஒரு 9 கோவில் பாடியிருக்காரு. இன்னும் காலம் அதிகமா இருந்திருக்காரு அவர். அதை தவிர ஒரு 9 கோவில், 20 கோவில் இவர் பாடியிருக்கார். பெரியாழ்வாரால அதிகமான பாடல் பெற்ற க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கும். எதை எடுத்தாலும் அதுதான் முதல் க்ஷேத்திரம். திவ்ய தேசங்கள்ல அதுதான் முதலானது, சோழ நாட்டு திருப்பதிகள்ல அதுதான் முதலானது. நம்முடைய அந்த 8 ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா அதுதான் முதலானது. ரொம்ப பழமையான கோவில்கள்ல முதலானதுன்னு பார்த்தா அதுதான். இந்தியாலேயே அதிக பரப்பளவு உள்ள கோவில் அப்படின்னு பார்த்தா அதுதான். ஆழ்வார்கள் 11 பாடல் பெற்ற கோவில்னு பார்த்தாலும் அதுதான். அதிகமான பாசுரங்களை பெற்ற ஒரு கோவில் அப்படின்னாலும் அதுதான். தமிழுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு ஒத்துமை என்னன்னா, தமிழ் எழுத்துக்கள் 247 இல்லையா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து எல்லாம் சேர்த்து 247 எழுத்து தமிழ் எழுத்து. ஸ்ரீரங்கம் பாசுரங்களும் 247 அந்த கணக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு மொத்தமா ஆழ்வார்கள்லாம் பாடினதுன்னு எடுத்தா 247. அது போல பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு பாடினது 35 பாசுரங்கள். இது முதல். ஸ்ரீரங்கம் தான் முதலாவது அவருடைய மங்களாசாசனத்துல. 2வது சோலைமலை, நம்முடைய திருமாலிருஞ்சோலைக்கு 34 பாசுரங்கள் பாடியிருக்கார் பெரியாழ்வார். 2வது இடம் திருமாலிருஞ்சோலை. பெரியாழ்வார் திருமொழியில முதல்ல வர்ற பதிகம்னு பார்த்தா திருக்கோட்டியூர் தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுதான் 3வது இடம். 22 பாசுரங்கள் திருக்கோட்டியூருக்கு பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். 4வது இடம் திருவடமதுரை. பெரியாழ்வாருக்கு ரொம்ப இஷ்டமான இடம். ஏன்னா கண்ணனுடைய ஜென்மஸ்தான், கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படிங்கிறது வடமதுரை தானே. அந்த வடமதுரைக்கு 16 பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரியாழ்வாரால ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பெற்ற கோவில் அப்படின்னு 4 இருக்கு. ஆழ்வார் திருவாக்குல ஒரு சொல் வந்துட்டா கூட அது திவ்யதேசம் தான். ஆழ்வார் பாடலைன்னா எவ்வளோ பெரிய வரலாறு இருந்தாலும் அது அபிமான ஸ்தலம் தான். அதனால ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பாடினாருங்கிறது திரு கண்ணபுரம், திருவதரி, திரு குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அவர் ஊருக்கே ஒரு பாட்டு தான் பாடியிருக்கார். அது போல 4 க்ஷேத்திரம் ஒரே ஒரு பாசுரம். 2 பாசுரம் மட்டும் பெற்ற இடங்கள் அப்படின்னா திரு சாலக்கிராமம், கோவிலடி அப்படிங்கிற அப்பகுடத்தான் கோவில், திருப்பேர்நகர், அந்த இடங்களுக்கு 2 பாசுரம். திருக்குடந்தை சார்ந்தபாணி கோயில் 3 பாசுரம் அதற்கு. திரு பரமபதம் இருக்கே அதற்கு 4 பாசுரங்கள் பாடியிருக்கார். துவாரகைக்கும் திருப்பார்க்கடலுக்கும் 5 பாசுரங்கள் பாடியிருக்கார். அயோத்திக்கு 6 பாசுரங்கள். திருவேங்கடம் அதற்கு 7 பாசுரம். ஏழுமலையானுக்கு 7 பாசுரம் அப்படின்னு வச்சுட்டார். 7 பாசுரம் திருவேங்கடத்துக்கு. திரு ஆயர்பாடிக்கு 10 பாசுரங்கள். திருவெள்ளரைக்கும் திரு கண்டமென்னும் கடிநகருக்கும் 11 பாசுரங்கள். இப்படின்னு கணக்கு பண்ணினா பெரியாழ்வார் பண்ணின மங்களாசாசனங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 20. இதுல அனைத்திற்கும் மேலாக பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு தொடக்கம் முக்கியம் இல்லையா? எல்லா க்ஷேத்திரத்திலையுமே தொடக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். தொடக்கம் தான் முக்கியம். திருப்பல்லாண்டு தொடக்கமானது கூடலழகர் சன்னதி தான். என்ன இருந்தாலும் திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பிரபந்தம் திருப்பல்லாண்டு தானே. அதை தொடங்கி வச்சவர் கூடலழகர் தானே. அவர் சேவை சாதிக்க போய் தானே இவர் பாடுறார் திருப்பல்லாண்டு. அதனால கூடலழகரையும் சேர்த்து 20 கோவில் இவர் பாடினது. இந்த கூடலழகருக்கு என்ன பெருமைன்னா எல்லாத்துக்குமே அவர் தான் தொடக்கமா இருக்கார். ஏன்னா தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அந்த மத்ஸ்யாவதாரத்தையும் தொடங்கி வச்சது கூடலழகர் தான். சத்தியவிரத பாண்டியன் இங்க கிருதமாலா நதிக்கரையில அர்க்கியம் விடும்போது மத்ஸ்ய எம்பெருமான் அவர் கையில அகப்பட்டார். மத்ஸ்ய நாராயணன் மத்ஸ்யாவதார மூர்த்தியாக சேவை சாதிச்சு முதல்ல தொடங்கி வச்சார். தசாவதாரத்துல முதல் அவதாரம். அதை தொடங்கி வச்சவர் நம்ம கூடலழகர் தான். திவ்ய பிரபந்தத்துல முதல் பிரபந்தம் திருப்பல்லாண்டு, அதை தொடங்கி வச்சவரும் நம்ம கூடலழகர் தான். அதனால இந்த கடை ஏதாவது திறப்பு விழானா ரிப்பன் கட் பண்ண ஒருத்தரை கூப்பிடுவோம் இல்லையா? திவ்ய பிரபந்தம் இந்த நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ரிப்பன் கட் பண்றவர் கூடலழகர் தான். அது போல தசாவதாரத்திலையும் தொடக்கம் கூடலழகர், திருப்பல்லாண்டு தொடக்கமும் கூடலழகர் சந்நிதியில தான். அப்போ திவ்ய பிரபந்தத்துல
முதலாவதான பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு அதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய கூடலழகர். அவர் திருவடிவாரத்துலதான் திவ்ய பிரபந்தம் ஆரம்பமானது. ஆக மொத்தம் திருக்கூடல் கஷேத்திரத்தோட சேர்த்து 20 கஷேத்திரங்கள் பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். இதுல ஆழ்வார் திருமாலிருஞ்சோலைய பாடக்கூடிய ஒரு அழகான பாசுரம். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குளமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே. பெரியாழ்வார் திருமொழிக்கு பூரா மாமுனிகளுடைய வியாக்கியானம் இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் யுக்தமாயிட்டதுனால மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். மாமுனிகள் சொல்ற பல பல நாழம் சொல்லி, நாள் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். சிசுபாலன் என்ன பண்ணினா பல பல குற்றங்களை சொல்லி கண்ணனை நிந்தனை பண்ணினானாம். பல பல குற்றங்களை சொல்லி நிந்தனை பண்ணிட்டே இருந்தான். பொதுவா பகவான் இடத்துல எந்த குற்றத்தையும் காணவே முடியாது. ஒவ்வொரு மதத்திலையும் கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார்கள். நம்ம சம்பிரதாயத்துல யார் கடவுள்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான், 2 அடையாளம் அவர்கிட்ட இருக்கணும். அகிலகேய பிரத்யநீகத்துவம் கல்யாணைக்க தானத்துவம். எல்லா தோஷ குணங்களுக்கும் எதிர்த்தட்டா அவர் இருக்கணும், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா அவர் இருக்கணும். இப்படி யார் இருக்காரோ அவர் தான் கடவுள். மேஜிக் பண்றத வச்சோ, நீ மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்கிறத வச்சோ, சித்து வேலைகள் காட்டுறத வச்சோ கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரிஷிகள் கூட பண்ணியிருக்கார்கள். திடீர்னு ஒரு வயிற்று வலியை சரியாக்குறது, ஏதாவது கல்யாண கார்த்தி ஆனோம்னா அவர் ஒரு அட்சதை கொடுத்தா ஆகுங்கிறது, இதெல்லாம் கடவுளை கண்டுபிடிக்க வழி இல்லை. இதெல்லாம் சித்தர்களே பண்றார்கள், ரிஷிகளே பண்ணியிருப்பார்கள். கடவுள்னா யாருன்னா எல்லா கல்யாண குணங்களும் கொண்டவரா இருக்கணும், அவர்கிட்ட ஒரு தோஷம் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கணும். இவர் தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இடத்துல, கண்ணன் இடத்துல சிசுபாலன் என்ன பண்ணினா வாய் வாய் நோகிற அளவு திட்டி தீத்தான். அந்த கண்ணனை எப்பவும் திட்டுறதே இவனுக்கு பழக்கமா. பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன். எப்படி பழித்தான்ங்கிறதுக்கு கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் அப்படிங்கிறார் ஆழ்வார். என்னன்னா கண்ணனை திட்டுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கும் அவதார காலத்திலேயே. இன்னைக்கே திட்டுறார்கள், இன்னைக்காவது பார்க்கல அதனால திட்டுறார்கள், பார்த்துருந்தா திட்ட மாட்டான்னு சொல்லலாம். அவதார காலத்துல நேருக்கு நேரா பகவான் வந்து நிக்கிறார், அப்ப கூட திட்டிட்டு கிடந்தவர்கள் உண்டு. அதுக்குன்னு ஒரு கோஷ்டி உண்டு. அந்த சிசுபாலனுக்குன்னு ஒரு செட்டு. எல்லாத்துக்குமே கோஷ்டி முக்கியம் இல்லையா? ஒரு பஜனைனா கோஷ்டி வேணும், காலக்ஷேபம்னா கோஷ்டி வேணும், திட்டுறதுக்கும் வேணும். அது மாதிரி சிசுபாலனுக்கும் ஒரு கோஷ்டி உண்டு. அதுக்கு வேலையே என்னன்னா குட்டிச்சோர்ல உட்கார்ந்து கண்ணனை பத்தி திட்டுறதுதான் வேலை, பொழுதனைக்கு இதான் வேலை. அப்படி ஒரு கோஷ்டி. அவர்களே என்ன சொல்றார்கள், ஐயோ சிசுபாலா நீ திட்டுறது எங்களுக்கே பொறுக்கல, நாங்களே திட்டக்கூடியவா தான், நாங்களே நாஸ்திகர்கள் தான், எங்களுக்கே நீ திட்டுறது பொறுக்கல, அவ்வளவு மோசமா திட்டுறியே, கொஞ்சம் வாயை மூடுங்கிறார்களாம். கேட்பார்னா அதுதான், கேட்கக்கூடிய பிரதிகூலர்கள், அவர்களுக்கே சகிக்காத வார்த்தையை சொல்லி திட்டுறானா சிசுபாலன். ஏன் இப்படி திட்டுறான்னா, கேட்பால் பழம் பகைவன். இவன் இன்னைக்கு நேர்த்தி பகைவன் இல்ல கண்ணனுக்கு, ஜென்ம ஜென்மமா பகைவன். ஏன்னா ஹிரண்யனா பிறந்த போதும் பகைவன், ராவணனா பிறந்த போதும் பகைவன், இப்ப சிசுபாலனா வந்திருக்கான், இப்பவும் பகவானுக்கு பகைவன். அது எப்படி வருமானா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, வாசனை சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? விரஜா நதியினுடைய அக்கறையை தாண்டுற வரைக்கும். எப்ப தாண்டலாம்? எவன் முக்தாத்மாவோ அவனாலதான் தாண்ட முடியும். அப்போ விரஜா நதியினுடைய அக்கறைக்கு போற வரையிலும், அதாவது பரமபதத்தை அடையிற வரையிலும் மறுபிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கு இல்லையா ஜீவன். அந்த ஜீவனுக்கு வாசனை தொடர்ந்து வரும். சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் தொடர்ந்து வரும். வாசனைன்னா என்னன்னா, போன பிறவியில நல்ல இசை கலைஞரா ஒருத்தர் இருந்திருப்பா, அவர் ஏதோ ஒரு காலகத்தி அடைஞ்சிடுறார், ஒரு காலகட்டத்துல மரணம் அடைஞ்சிடுறார்கள். மறுபிறவி எடுக்கும் போது இசை கத்துக்காதபடிக்கே சின்ன குழந்தையிலேருந்தே இசை தன்னால வரும். ஏன் அப்படி வருதுன்னா வாசனை, பூர்வ ஜென்மால விட்டகுறை தொட்டகுறை அப்படிமோ இல்லையா, அதுதான் வாசனை. அந்த வாசனை பிறவிகளுக்கு தோறும் தொடர்ந்து வரும். அதே போல சூக்ஷ்ம சரீரம், போன பிறவியில ஒருத்தன் நல்ல ஆரோக்கியமா தான் இருந்திருப்பான், ஏதோ ஒரு தோஷம் பாப்பம் அபச்சாரத்தினால இந்த பிறவியில கை இல்லாதவனா போயிட்டான். ஒரு கை இல்லை, பிறக்கும் போதே ஒரு கை இல்லை. அவன் நல்ல வளர்ந்து பெரியவனானான், கை இல்லை, கை இல்லாமலே எல்லாம் பண்ணிக்க பழகிட்டான். இருந்தாலும் ஏதோ ஒரு பொருள் இருக்கு மேஜ மேல, டொக்குன்னு கீழே விழருது. உடனே என்ன பண்றான், கையால எடுக்கிற மாதிரி அந்த கையை கீழே கொண்டு போறான். அவனுக்கு தான் கை இல்லையே, எடுக்கிறானே. என்ன வாசனை சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, போன ஜென்மால அவனுக்கு உள்ள சூக்ஷ்மமா அந்த சரீரம் இருந்திருக்கு.
இந்த ஜென்மால கை இல்லாட்டியும் டக்குன்னு அதை எடுக்கணுங்கிற மாதிரி வருது, கை வருது. அதுதான் சூக்ஷ்ம சரீரம். இது ரெண்டுமே தொடர்ந்து ஒரு ஜீவனுக்கு வரும் அப்படிங்கிறது சாஸ்திர வாக்கியம். இது யார் அளவுக்குன்னா சிசுபாலன் யார், துவாரபாலகர்கள்ல ஒருத்தன், அவர்களுக்கு கூட இது தொடர்ந்து வருதான். ஏன்னா ஜென்ம ஜென்மமா பகவானை திட்டியே பழகின வாய் சிசுபாலனா பிறந்த விட்டும் பிறந்தாண்டிலேருந்தே மழலை பேசுற நேரத்துல இருந்தே திட்ட ஆரம்பிச்சுட்டான். அதனால அதுவும் கண்ணன் 100 திட்டு வரைக்கும் பொறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜென்மத்துல 100 திட்டு இல்ல, அட் எ டைம் 100 திட்டு திட்டினா பொறுத்துப்பான். இவன் என்ன பண்ணுவான், சாமர்த்தியமா 98ஓட 99ஓட நிறுத்திடுவான். திருப்பி அடுத்த முறை 1ல இருந்து ஆரம்பிப்பான், 99ஓட நிறுத்திடுவான். அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் மறந்து போய் 100 திட்டான். 100 என்னைக்கு திட்டானோ அன்னைக்கு தலையை அறுக்க வேண்டியது அப்படின்னு அவனுக்கு சாபம். அதனால தர்மபுத்திரருடைய ஒரு ராஜசூய யாகத்துல 100 திட்டு திட்டான். தன்னறியாம எதிர்பொங்கி மீதளிச்சிருத்து வாயில திட்டு. அதனால அன்னைக்கு கண்ணன் இவனுடைய கழுத்தை அறுத்துட்டான். இவனுக்கு திருநாடு கொடுத்துட்டான் கண்ணன். ஏன்னா ஆதிகாரிக புருஷா இல்லையா, அவள்னா துவாரபாலகா அந்த ஆஸ்தானத்தை சேரணுமே, அதனால இவனுக்கு கொடுத்துட்டான். இது எதற்குன்னா அப்படி பழம் பகைவன் அவன் என்ன பண்ணினா வாய் ஓயாம திட்டினான். அளவளமை தவிர்த்த அழகன், நம்ம அழகன் என்ன பண்ணினாராம், அவனுடைய அளவளமைய தவிர்த்தாராம். அது என்ன அளவளமை அப்படிங்கிறதுக்கு மாமுனிகள் சொல்ற, வாய்க்கு வந்தபடி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வம்பு வம்பு பேசுறது, மூட்டி கொடுக்கறது, கோல் மூட்டுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் தான். ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாது, நம்மளா காத்து வாக்குல எதையோ கேட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறது, இதற்குதான் அளவளமை அப்படின்னு பெயராம். அந்த அளவளமைய நம்ம அழகர் தான் தீத்தாராம். எப்படி தீத்தார் அப்படின்னா அழக காட்டிய தீத்தாராம். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தான் கண்ணனை. ஒரு நாள் கண்ணன் தன்னுடைய அழகை இவனுக்கு காட்டிட்டான். அப்படியே விக்கிச்சு போச்சு வாய், வாய் அடைச்சு போச்சும்பா இல்லையா. அதிகமான சந்தோஷம் அதிகமான துக்கம் ரெண்டும் வந்தாலும் பேச்சு வராது, வாய் அடைச்சு போயிடும். அதிகமான ஆச்சரியத்தை பார்த்துட்டான் இவன் அந்த சிசுபாலன். அழகு வெள்ளம் எடுத்து தாங்கல அந்த அழகு. அது ஏதோ கிருஷ்ணாவதாரங்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு அழகர் வைகையாத்துக்கு இறங்கி வராரு. அந்த அழகு எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆகர்ஷிக்கிறது. அந்த ஜனங்கள்கிட்ட அவர் என்ன வாய் அசைச்சு பேசுறாரா, கையால வாவான்னு கூப்பிடுறாரா, கண்ணை சிமிட்டுறாரா, இல்ல பார்க்கும் போதெல்லாம் பூ விழருது, ஏதாவது அவர் ஏதோ ஒண்ணு பண்றார், ஏதோ அசரேரியா ஏதோ கேட்கறதுன்னு ஏதாவது நடக்கிறதா, இல்ல வர்ற ஜனங்க தான் காலக்ஷேபம் கேட்டவாளா, உபன்யாசம் கேட்டவாளா, ஆழ்வாரெல்லாம் தெரிஞ்சின்றவர்களா, திவ்ய பிரபந்தம் தெரியுமா, எப்படியும் அழகரோட கனெக்ட் ஆயிடுறாரு. அர்ச்சா மூர்த்தத்திலேயே அழக காட்டி மயக்கிறாருன்னா நேர அவதாரத்துல இருக்கும் போது சிசுபாலன் திட்டுறான். ஸ்துதி கூட பண்ணல, சகசரநாமம் பண்ண வேண்டாம், கண்ணன் எதிர ஸ்துதி பண்ணல, திட்டு திட்டுன்னு திட்டுறான். சரி இவன் வாயை மூடணும்னா ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அழக காட்டணும் அப்படின்னு நம்மளுடைய சுந்தர பாகு அழக காட்டினாராம். அழக கண்டு அப்படியே விக்கிச்சு தொண்டை அடைச்சு போயிட்டான். திட்டு வரல, வாயில திட்டுறதுக்கு வார்த்தை வரல, தொண்டை அப்படியே கம்மி போச்சு அவனுக்கு. அதனால அளவளமை தவிர்த்த அழகன். யாரெல்லாம் இப்படி அபச்சாரப்படுறாங்களோ தரதரதரன் இழுத்து கொண்டே அழகன் எதிரில நிறுத்திட்டா போறோம், அழக காட்டி அவ வாயை மூட வச்சிருவார். அப்பேற்பட்ட அளவளமை தவிர்த்த அழகன். அலங்காரன் மலை. பகவானுக்கு எது அலங்காரம்னா கல்யாண குணங்கள் தான். ஏன்னா தாயாரே என்ன சொல்றா, எடுத்த எடுப்புல சுத்வா குணான்னு புவன சுந்தரா, சுந்தரா அப்படின்னு கூப்பிடுறா இங்க பெருமாளை. சுந்தரான்னு கூப்பிட்டு உன்னுடைய குணங்களை கண்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா ராமாவதாரத்துல குணங்களை கண்டு ஆசைப்பட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது உன்னுடைய லீலைகளை கண்டு தீம்புகளை கண்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்துல கூட தாயார் குணத்தை பாக்குறானே. அதனால குணங்கள் தான் அழகு பகவானுக்கு. அந்த குணங்களுக்கு மேல முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் மயங்குறார்கள் இல்லையா. அந்த சோதி வெள்ளம் ஒரு அழகு. இதெல்லாம் அலங்காரன் மலை. அழகருக்கு தான் அலங்காரங்கிற பேர் உண்டு. நிறைய பேர் இங்கே அலங்காரன்னு திருநாமம் வச்சுப்பான். அது போல அழகன் அலங்காரன் மலை. குளமலை, மலையவே கொஞ்சறார் ஆழ்வார். நாமெல்லாம் மலையில இருக்கிற பெருமாளை தான் கொஞ்சுவோம். பெரியாழ்வாருக்கு தான் அந்த மலையை பார்த்தாலே கொஞ்சணும்னு தோன்றது. அதனால மலையவே எடுத்து கொஞ்சறார். குளமலை, கோலமலை, கொற்றமலை, குளிர்மாமலை, நிலமலை, நீண்டமலைன்னு மலைக்கே மங்களாசாசனம். அவருடைய பொங்கும் பரிவு பெருமாள் அப்படிங்கிறத தாண்டி மலையளவும் இருக்கு. அதனால குளமலை, தொண்டர் குளம். குளம்னா எது, நமக்கெல்லாம் எது குளம், பிறந்த குளம்லாம் கிடக்கட்டும். எப்ப பிரபன்னா லாய வச்சோ சரணாகதா லாய வச்சோ பிரபன்ன குளம், தொண்டர் குளம். அந்த தொண்டர் குளத்துக்கு ஒரு சிகரம், ஒரு கொடுமுடி, அதுதான் இந்த அழகர் மலை, சோலை மலை. அதனால இது குளமலை. குளிர் மாமலை. பெருமாளுக்கு அழகருக்கு ஒரு தாபம் இருக்கும் அடிக்கடி. என்னன்னா, நான் ஏதாவது பேசணும் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் பக்தர்களோட. ஆனா அவர்கள்லாம் என்கிட்ட நெருங்கி என்னை வம்பிழுத்து டீஸ் பண்ணி விளையாட மாட்டேங்கிறான்.
அதனால நானும் அப்படியே அர்ச்சா சமாதியோட இருக்க வேண்டியிருக்கு. யாராவது என் வாயை கிண்டி கிளறி அப்படி பண்ணினா விளையாடலாமேன்னு ஆசைப்படுறாரு அழகர். நாம முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம பொதுவா என்ன செய்யறோம், கோயிலுக்கு போனா தீர்த்தஞ்சடாரி வாங்கிக்கணும், கன்னத்துல போட்டுக்கணும், விநியோகம் தோசை சுண்டல் இருந்தா வாங்கி வாயில போட்டுன்னு வெளில வந்துடணும். இந்த புரோட்டோகாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே ஒழிய பெருமாளோட அவர் பேசுவாரா, இப்படியேதான் இருப்பாரா? பேச மாட்டாருன்னா ஏன் திருக்கட்சி நம்பிகளோட பேசினார், என்னோட ஏன் பேசல? சுந்தரபாபு ஸ்தவத்துல கூரத்தாழ்வான் எவ்வளவு கேள்வி கேட்டார் அழகர்கிட்ட, எனக்கு ஏன் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரோட நம்ம விளையாட மாட்டேங்கிறோம். அழகர் அதை எதிர்பார்க்கிறாரா நம்ம கிட்ட, அந்த தாபம் இருக்கும் அவருக்கு. ஏன்னா எதுக்கு இவ்வளவு அர்ச்சாவதாரங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஒரு தரம் கோஷ்டியில, ஆச்சாரியர்கள் கோஷ்டியில. யாராவது ஒருத்தராவது நாயிகா பாவத்துல என்னோட பேசி பழக மாட்டாளாங்கிறதுக்காக தான் அப்படின்னு பெருமாள் ஆசைப்பட்டு தான் இவ்வளவு கேத்திரத்துல நிற்கிறார் அப்படின்னு பதில் சொன்னார்கள் ஆச்சாரியர்கள். அது போல யாராவது வந்து என்கிட்ட பேச மாட்டாளாங்கிற தாபம் அழகருக்கு இருக்கு. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறோம், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், பிள்ளை கல்யாணம் ஆகணும், பொண்ணு குழந்தை பிறக்கணும், வீடு வாசல் வாங்கணும், பந்துக்கள் ஒருத்தருக்கு வயிற்று வலி இருக்கு சரியா போகணும், இப்படி ஒரு 4-5 வச்சிருக்கோம். அதை கேட்டுட்டு போயிடுறோம். ஆனா நம்மளோட பேசி விளையாடணும், யாராவது பக்தர்கள் அப்படி வரணும்னு அழகர் ஆசைப்படுறாரு இல்லையா? அந்த தாபம் அழகருக்கு இருக்கு, ஏக்கம் இருக்கு மனசுல. பக்தர்கள்ல அபூர்வமா சில பேருக்கு பெருமாள் இப்படி பொம்மை மாதிரி இருக்காரு, வாய் அசைச்சு பேச மாட்டாரா நம்மளோட அப்படின்னு பக்தர்களுக்கும் தாபம் இருக்கு. அபூர்வமா சில பேருக்கு வரணும் அப்படின்னு. இந்த 2 பேரோட தாபத்தையும் போக்கக்கூடிய மலைங்கிறதுனாலதான் குளிர் மாமலைன்னு வியாக்கியானம். ஆஷ்ரிதருடைய தாபம், அந்த சரண்யனா இருக்கிற பகவானுடைய தாபம், 2த்தையுமே போக்கக்கூடிய மலையாம் சோலைமலை. இன்னைக்குமே இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையோட யாராவது வந்தா அழகர்கிட்ட டக்குன்னு காரிய சித்தி ஆயிடும். பெருமாள் என்கிட்ட பேசணும், எனக்கு அதான் பிரார்த்தனை அப்படின்னு போய் நின்னோம்னா அழகர் எடுப்புல பேசிடுவார். டக்குன்னு பேசக்கூடிய பெருமாள் யாருன்னா அழகர் தான். அது போல, ஏன்னா மங்களாசாசனம் அப்படி இருக்கு. அப்படி தாபத்தை தீர்க்கக்கூடிய மலைங்கிறதுனால குளிர்மாமலை, கொற்றமலை. இது இந்த பகவத் விஷயமான ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, இந்த முயற்சிக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய மலை, அதனால கொற்றமலை. நிலமலை, நீண்ட மலை. நிலமலைன்னா என்னன்னா, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன்னு நித்திய சூரிகள் எல்லாமே ஆசைப்படுறான். பெருமாள் ஒரு பிரம்மோற்சவம் கண்டுக்கிறார் அப்படின்னா, கண்டருளி செய்கிறார்னா, நாம அந்த பெருமாள் வர்ற வழியில ஒரு மரமா இருக்க மாட்டோமா, ஒரு பூவா இருந்து அவர் திருவடியில விழ மாட்டோமான்னு ஆசைப்படுவார்கள். நித்திய சூரிகளுக்கெல்லாம் எடுத்த நினைத்த உருவத்தை எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் பூவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா பத்ரிகாசிரமத்துல போய் பூவா இருக்க முடியுமோ? அது ஒரே பனிமலை, அங்க ஏதாவது பூ பூக்குமோ? அங்க அதை பண்ண முடியாது, ஆசைப்பட்டா கூட பண்ண முடியாது. ஆனா சோலைமலை அப்படி இல்லை, நல்ல நிலமலை, நல்ல நிலவளம் நீர்வளம் இருக்கிற மலை. இங்க ஆசைப்பட்டா மரமா ஆகலாம், செடியா ஆகலாம், கொடியாகலாம், புஷ்பமாகலாம், கைங்கரியம் பண்ணலாம், பெருமாளுக்கும் பண்ணலாம், பக்தர்களுக்கும் பண்ணலாம். அதனால நிலமலை, நீண்ட மலை. இது எப்படி இருக்கு, பரமபதத்துக்கும் சம்சாரத்துக்கும் இடைவெளியே இல்லாம அப்படியே இந்த பாலம் எல்லாம் அப்படியே கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்டுருது இல்லையா? இன்னைக்கு பிளைஓவர் எவ்வளவு இருக்கு, இங்க ஆரம்பிச்சா அடுத்த ஊர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருது. அது மாதிரி இந்த சோலை மலை இது என்ன பண்ணும், இங்க இவரை நம்ம ஆசிரிச்சுட்டே இருந்தா நம்ம பாட்டுக்கு சௌக்கியமா வாழ்ந்துட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்மள பரமபதத்துல டிராப் பண்ணிடுமா, பாலம் மாதிரி கொண்டு போய் அந்த பரமபதத்துல நம்மளை இறக்கி விட்டுறோம். அந்த மாதிரி உயரம் உடைய மலை, நீண்ட மலை அப்படின்னு இந்த மலைக்கே மங்களாசாசனம். பெரியாழ்வார் பாடிட்டார் சரி, ஆனா இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணலைன்னா என்ன புரியும் நமக்கு? இது போல சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் இருக்குங்கிறத ஆச்சாரியர்கள் தானே காட்டியிருக்கார்கள். அதனால மாமுனிகள் இவ்வளவு வியாக்கியானம் இதற்கு பண்றார். அடுத்ததாக முக்கியமா ஸ்ரீரங்க கஷேத்திரம் பெரியாழ்வார் மங்களாசாசனம். ஏன்னா இவர் மாமனார் இல்லையா ரங்கநாதருக்கு, அதனால மாப்பிள்ளையை எப்படி பாடியிருக்காருங்கிறது தெரியணும். இங்க அழகரை பாடிட்ட, அழகர் முக்தி கொடுத்த பெருமாள் பெரியாழ்வாருக்கு, மோட்சம் திருநாடு தந்த பெருமாள், அவரை கொஞ்சம் தீத்தாச்சு. அடுத்தது ரங்கநாதர் மாப்பிள்ளையை எப்படி பாடியிருக்கார்? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கும் மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய வீடனர்காய் மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் கன்றியும் மற்றொருவர் காளாவரே. ஸ்ரீரங்கம் பாசுரம். இதுல பெரியாழ்வாரும் ஒரு பொண்ணை பெத்தவர். இன்னொரு பொண்ணை பாடும்போது ஜாகிரதையா பாட வேண்டாம். அதுவும் யார், எந்த பொண்ணு? இவளுக்கு முன்னாடி வாழ்க்கப்பட்ட பொண்ணு. ஆண்டாளுக்கு முன்னாடி ரங்கநாச்சியார் தானே ரங்கநாதருக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, அவளை பாடும்போது என்ன பாடுறார்? ரங்கநாதர்கிட்ட போய் ஒரு நாள் ரங்கநாச்சியாரே பக்தர்களை பத்தி ஏதாவது கோள் சொன்னா கூட ரங்கநாதர் கண்டுக்க மாட்டார், இப்படி இது பாடுறார் பெரியாழ்வார். ஏன் இப்படி பாடுறார் அப்படின்னா,
ஆழ்வார்களுக்கு தான் பகவானோட திருவுள்ளம் என்னன்னு புரியும். பெருமாள் தாயார் இவாளோட மனசு என்னன்னு ஆழ்வார்களுக்கு தான் புரியும். ஒரு நாள் ரெங்கநாச்சியார் என்ன பண்ணாலாம், ரெங்கநாதரை பார்த்தா. நாம தானே ராமராவும் சீதையாவும் இருந்தோம் ஒரு காலத்துல. இவர் தான் ராமரா இருந்தார் ரெங்கநாதர், நான் தானே சீதையா இருந்தேன். அப்போ நான் அசோகவனத்துல இருந்தேன். அந்த நேரம் பார்த்து விபீஷணர் போய் ராமரை சரணாகதி பண்ணினார். ராமரும் அபயம் கொடுத்துட்டார். ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா நான் கூட இல்லை. ஒருத்தருக்கு அபயம் கிடைக்கணும்னா அதுக்கு தாயாரான நான் கூட இருக்கணும். நான் கூட இல்லையே, நான் அசோகவனத்துல இருந்தேனே. இவர் போய் ஆசிரியிருக்காரே, உண்மையாத்தான் ராமர் அபயம் கொடுத்தாரா, நிஜமா தான் கொடுத்தாரா, இல்ல இப்போதைக்கு சேர்த்துப்போம், அப்புறம் இவனை ஒரு கை பாத்துக்கலாம், ராவணன் தம்பி இல்லையா இவன், என்ன எண்ணத்தோட வந்தாலும் தெரியல, இவனை ஒரு கை பாத்துக்கலாம்னு நினைச்சு கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருத்தான் ரெங்கநாச்சியாருக்கு. அதனால இந்த போட்டு வாங்குறதுன்னு ஒண்ணு சொல்லுவா இல்லையா, அதை பண்ணினாலாம் ரெங்கநாச்சியார். வேணும்ட்டே விபீஷணரை பத்தி கோல் மூட்டுற மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாலாம். நான் யாரு, நான் சாட்சாத் மகாலட்சுமி, பாக்கியாதே லக்ஷ்மி பாரம்மான்னு பாட்டெல்லாம் பாடி என்னை வீட்டுக்கு கூப்பிட வேண்டாம். நான் தேடிட்டு போய் லங்கையில உட்காந்துருக்கேன் அவங்க வீட்டுல. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 மாசம் உட்காந்துருக்கேன். உங்க பக்தன் இருக்காரு, உங்க பிரபன்னன் விபீஷணன் என்ன சொன்னாரு தெரியுமா? அவன் அண்ணன்கிட்ட போய் என்ன சொன்னாரு தெரியுமா? இவளை என்னைக்கு கொண்டு வந்து வீட்டுல உட்காத்தி வச்சிங்களோ அன்னிலேருந்து அழுது வடியுது நம்ம வீடு, ஒரே எரி நட்சத்திரமா விழருது, கோபுர கலசங்கள்ல போய் காக்கா கழுகெல்லாம் உட்காருது, யாகசாலையில வச்சிருக்கிற ஹவிச நாய் மோந்து பாக்குது. இவ வந்ததுல இருந்து ஒரே அபசகுணமா இருக்கு. நரியெல்லாம் ஓனாயெல்லாம் ஊழையிடுது. ராத்திரியில ஒரே ஊழச்சத்தம் அழுக சத்தமா கேக்குது. இவளை மரியாதையா கொண்டு போய் அவ வீட்டுக்காரர்கிட்ட விட்டுருங்க அண்ணா அப்படின்னு உங்க பக்தன் விபீஷணன், பெருசா அபயம் கொடுத்தீங்களே அந்த விபீஷணன் சொன்னார் அப்படின்னு தாயார் கொஞ்சம் போட்டு பார்த்தானாம். அதுக்கே பொருட்களையாம். தாயார் ஹிருதயம் தெரியாதா பெருமாளுக்கு? அதுக்கே பொருட்களையாம். விளையாட்டா கூட என் அடியார் அது செய்யார், விளையாட்டா கூட அப்படி சொல்லாத. அது எந்த அளவுக்குன்னா, என் அடியார் பக்கத்துல அதுன்னு போடுறார். தப்பு, தீது, தீங்கு, தீமை அப்படின்னு எதுவும் போடல. அடியாருங்கிற சொல் பக்கத்துல கூட அப்படி எதுவும் வரக்கூடாதான். என் பக்தர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செய்யறான்னே வச்சுப்போமே. இப்ப சொன்ன மாதிரி சிசுபாலன் 100 தப்ப நான் பொறுத்துக்கலையா, ஒரு தடவையும் 100 தப்பு நான் பொறுத்துக்கலையா சிசுபாலன்ட்ட, அது போல என்னுடைய சுவாமி நான் தப்பே பண்ணாலும் பொறுத்துப்பார்னு நினைச்சிட்டு பண்ணியிருந்தா கூட நல்லதுதான். அதை நான் நற்றமா எடுத்துப்பேனே ஒழிய குற்றமா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி அது என்ன பண்ணும், மாடு, பசுமாடு இருக்கே, கண்ணுக்குட்டியோட உடம்ப நாக்கால நக்கி நக்கி கொடுக்கும். அது உடம்புல அழுக்கா இருக்கும். அந்த அழுக்க நாக்கால நக்கியே அதை சுத்தமாக்கும். ஒரு மாடு தான் கண்ணுக்குட்டி அழுக்க பார்த்து சந்தோஷப்படுது. நான் சுயம் பகவான், நான் என்னுடைய குழந்தைகளா இருக்கிற பக்தர்கள், அவளோட தோஷத்தை நான் தப்பாவா நினைப்பேன், அப்படிதான் இருப்பா, ஜீவன்னா அப்படிதான் இருக்கும், இருந்துட்டு போட்டோம், நீ யார் குறை சொல்றதுக்கு அப்படின்னு தாயாரையே மிரட்டுவாங்க. அப்போ தாயார் பாக்குறா, சந்தோஷப்படுறா. யாருமே என்ன புரிஞ்சுக்கல பத்தியா, இவர் இவ்வளவு நாள் குடுத்தனம் பண்ணி என்ன கண்டா, என்ன புரிஞ்சுக்கல ஏன் திட்டுவா இல்லையா? ஆனா தாயார் சந்தோஷப்பட்டாலாம். ஏன்னா இவர் ஒழுங்கா அபயம் கொடுத்தாரா, சும்மா அப்போதைக்கு கொடுத்துட்டு அப்புறம் விபீஷணர் மேல ஒரு சீற்றத்தோடயே இருக்காரா அப்படின்னு பரீட்சை பண்ணதான் இப்படி கோத்து வாங்கினான். அதுல ஜெயிச்சுட்டார் பெரிய பெருமாள். அதனால தாயார் ரெங்கநாச்சியார் சந்தோஷப்பட்டா. இப்பேற்பட்ட ஒரு கல்யாண குணத்தை பார்த்தாரு பெரியாழ்வார். என் மாப்பிள்ளைக்கு எப்பேற்பட்ட குணம். தாயாரே ஒரு பரீட்சைக்காக விளையாட்டுக்கு அடியார் மேல குற்றம் சொன்னா கூட என் பக்தர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு கால் செஞ்சாலும் அப்படி நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பா. பீஷணர் மேல தானே நீ குத்தம் சொன்ன, அவர் எதுக்காக அப்படிலாம் சொன்னார் அவன் அண்ணன்ட்ட போய், அப்படியாவது உன்னை என்கிட்ட கொடுத்துட மாட்டாரான்னு தானே, அது நல்லது தானே, அதுக்காக தானே சொன்னார், அதனால அது நல்லதுதான், நற்றம் தானே ஒழிய அது குற்றமாகாது அப்படின்னு பரிஞ்சுட்டு வராரு நமக்காக அப்படின்னு பெரியாழ்வார் இந்த குணத்துக்கு தோற்று அடிமைப்படுறார் ரெங்கநாதர் இடத்துல. அப்ப சொல்ற, மண்ணுடைய வீடனர் காய் மகள் இலங்கை திசை நோக்கி மலர்கள் வைத்த அந்த அபயப்பிரதானம் எந்த அளவு இருந்ததுன்னா, பொதுவா எங்கேயுமே தெற்க தலை வச்சு படுத்துக்க மாட்டோம், யாருமே படுத்துக்க மாட்டோம். கோவில்கள்லையும் எங்கேயுமே பெருமாள் தெற்க பார்த்த திருமுக மண்டலம் இருக்காது. பெரும்பாலும் கிழக்க மேற்க வடக்க கூட இருக்கும், தெற்க பார்த்து இருக்காது. ஆனா இவர் என்ன பண்றார், விபீஷணர் அந்த தெற்குல உள்ள இலங்கையில தானே இருக்கார், அங்கேருந்து தானே அலமளப்பு பட்டு ஓடி வந்தார். இப்போ ஒரு நல்ல வைஷ்ணவ குடும்பத்துல இருந்து ஒருத்தர் என்ன ஆசிரிச்சா பெருசு இல்லை, ஏன்னா அவளுடைய பழக்க வழக்கம் தன்னால வந்துருவார்கள். ஆனா ஒரு அசுர குடும்பத்துல பிறந்துட்டு அந்த விபீஷணன் அப்படி ஒரு கஷ்ட காலத்துல என்ன அடைஞ்சான் இல்லையா, அவன் மனசு என்ன பாடுபட்டிருப்பான், எவ்வளவு பயந்திருப்பான். ஒருவேளை நான் மட்டும் ஏத்துக்கலைன்னா அவன் நிலைமை என்ன, ராவணன் கொன்னே போட்டுருவான்.
அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து என்னை வந்து ஆசிரியிச்சான் இல்லையா, அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அவன் வந்து என் காலில் விழுந்த இருப்புக்கு நான் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கலங்கி போய் இன்னைக்கும் அவன் இருக்கிற திசையை நோக்கி பார்த்து கொண்டு சயனம் கொண்டு இருக்காரு. இந்த குணத்துக்காக இவர் காலடியில காலங்காலமா விழுந்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை பாடினானாம். அது விபீஷணருக்காக மட்டும் இல்ல தெற்க பார்த்தது. தெற்க ஆரம்பிச்சா முதல்ல கமலவல்லி தாயார், அப்புறம் பார்த்தா பெரியாழ்வாரே இருக்கார். தெற்க தானே பாண்டிய நாடு, இங்கே தானே ஸ்ரீரங்கத்துலேயும் தெற்க பார்த்தா இங்கதான் பாண்டிய நாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர். தெற்க தான் பெரியாழ்வார், தெற்க தான் ஆண்டாள், தெற்க தான் விபீஷண ஆழ்வார், நடுவுல நம்ம ஆழ்வார் இருக்கார். ஆக மொத்தம் நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சனம். அங்க ஆரம்பிச்சு அவருடைய பார்வை தூர பார்வைங்கிறாளே, அங்க ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துல தெற்க பார்த்தா கமலவல்லி நாச்சியார், இங்க பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், விபீஷணர் பரியந்தம் அவருடைய கண் நோக்கு அவ்வளவு தூரம், அந்த கட்டாட்சம் அவ்வளவு தூரம் போறது. இப்பேற்பட்ட ரங்கநாதரை விட்டுட்டு வேற யார்கிட்டையாவது போய் அடிமைப்படலாமா? ஒரு நாள் என்னைக்கோ ஓடி வந்தாங்கிறதுக்காக அதெல்லாம் ஆறுநகஞ்சி பழங்கஞ்சின்னு நினைச்சுக்காம இன்னி வரைக்கும் அந்த திசை நோக்கி பார்த்து கொண்டு கிடக்காரே, அவரை விட்டுட்டு வேற ஒரு சுவாமி வசத்தின்னு ஓடுவார்களாம். இப்படி பெரியாழ்வார் கேட்கிறார். இது ஸ்ரீரங்க மங்களாசாசனம். திருக்கோட்டியூர் பாசுரத்துக்கு நாமகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். நாவகாரியம் அப்படின்னு ஒரு சொல், ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பெரியாழ்வார் அறிமுகப்படுத்துறார். நாவகாரியம்னா என்னன்னா, நாக்குனால சொல்லத்தகாததை சொல்ல மாட்டார்களாம். திருக்கோஷ்டியூர்ல வாழறவான்லாம் வாயால சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். பொதுவாகவே வாய்க்கு ஒரு தபஸ் உண்டு. அது என்னன்னா, வாயால எப்போதும் நல்லதையே பேசுறது அப்படின்னு இருந்தா வாக்கு சித்தி உண்டாகும், வாக்குக்கே ஒரு பலம் உண்டாகும். திருக்கோட்டியூர்ல வாழறவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நாக்குனால சொல்லத்தகாததை சொல்ல மாட்டார்கள். அதற்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்றார். வியாக்கியானங்கள்ல ஐதிஹ்யம் என்னன்னா, திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படிங்கிற ஆச்சாரியன் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு தரம் கொங்கு நாட்டுக்கு போயிருந்தார். அங்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவருடைய திருமாளிகை இவருக்கு நல்ல இடங்கள்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்கார். சுயம்பாகம் தானே, அவர்கள்லாம் தானே சமைச்சுப்பார்கள். சரி, இங்க நம்ம சமைச்சுக்கலாம், வசதிப்படுவோம் அப்படின்னு அவர் நினைச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவர்கள்லாம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்களாம். இவர் உடனே தூக்கி வாரி போட்டு எழுந்திருந்து கவனிக்கிறார். பார்த்தா வெறும் பெருமாள் பாட்டா பாடுறார்கள். ஒண்ணு கூட ஆச்சாரியன் பாட்டு என்னன்னே தெரியல. ஆச்சாரியன் பாட்டு பாடினாதானே இவர்கள் யார் திருவடி ஆசிரியச்சவர்கள்னு தெரியும். ஆச்சாரியன் பாட்டு ஒண்ணு கூட வரல, வெறும் பெருமாள் பாட்டா இருக்கு. உடனே அவர் என்ன நினைச்சாராம், இந்த வீட்டுல நாம சாப்பிட வேண்டாம், நம்மளே தான் சமைக்க போறோம், இருந்தா கூட வேண்டாம், இந்த வீட்டுல நம்ம சாப்பிட வேண்டாம். ஏன்னா இவர்கள்லாம் வாயால பகவானோட நாமங்களை சொல்றார்களே ஒழிய ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார்களே. யாரோ என்னமோ எந்த திருவடி சம்பந்தமோ ஏன் நம்பு, நாம கிளம்பி போயிடலாம், இதுதான் இப்படின்னு நினைச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு இல்லையா. இதுதான் நாவகாரியம். நாவினால் சொல்லத்தகாத வார்த்தைகள் அப்படிங்கிறது கேவல பகவன் நாமம். பகவன் நாமத்தை மட்டும் சொல்றதுங்கிறது நாக்கால சொல்லத்தகாதது. அதை இவர்கள் சொன்னார்களாம். ஆச்சாரியன் பத்தி ஒண்ணுமே இல்லை, அதனால வருத்தப்பட்டு இவர் வெளியேறி போயிட்டார். அந்த வீட்டுல தலிகை பண்ணி சாப்பிடல. இன்னொரு சுவையான ஐதிஹ்யம், அனந்தாழ்வான் ராமானுஜனுடைய முக்கியமான சிஷ்யர். திருமலையில இருந்து கைங்கரியம் பண்ணார், புஷ்ப கைங்கரியம் பண்ணார். அவருக்கு கடைசி காலம் வந்துருது, வாத நோய் வருது கடைசி காலத்துல அவருக்கு. அப்ப கூட பக்கத்துல இருந்த சிஷ்யர்கள்லாம் சொல்றார்கள், திருவேங்கடமுடியான் உங்களோட பேசியிருக்காரு, விளையாடி இருக்கார், நீங்க எவ்வளவு புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கீங்கோ, ராமானுஜருடைய ஆசைக்காக இங்க வந்து தோட்டமெல்லாம் போட்டு ஏரியெல்லாம் கட்டி இவ்வளவு பண்ணின உங்களுக்கு கடைசி காலத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வருவானே, இப்படி ஒரு வியாதி வந்துருத்தே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள். அப்போ அவர் சொன்னாராம், திருவேங்கடமுடையான் இதம் அல்லது செய்யான், பெருமாள் என்ன செஞ்சாலும் அதை நம்ம நல்லதுக்கு தான் செய்யறேன். நாமெல்லாம் வாழ்க்கையில அனுகூலமா ஏதாவது நடந்தா பெருமாள் கிருப்பை, ஆச்சாரிய கிருப்பைம்போம். அனுகூலம் இல்லாம பிரதிகூலமா நடந்ததை பெருமாள் கிருப்பைன்னு அனந்தாழ்வான். அப்பேற்பட்டவர். கடைசி காலம் அவருக்கு. பக்கத்துல இருந்தவர்களை பார்த்து கேட்கிறார், ராமானுஜர் என்னுடைய ஆச்சாரியன் இருக்காருங்க, கடைசியில எனக்கு அப்புறம் ஸ்ரீ பராசர பட்டரை நானே நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த பராசர பட்டர் கிட்ட எனக்கும் அப்படி ஒரு ஆச்சாரிய புத்தியே உண்டு. அந்த பராசர பட்டர் அடிக்கடி எந்த நாமத்தை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் அழகிய மணவாளன் அப்படின்னு ரகசியமா கல்கட்டு போட்டுக்கிற மாதிரி சொல்லுவேன். அப்படியே ஆயாசமா இருக்கும்போது நமக்கு தன்னறியாம இது ஒரு பேர் வாயில வரும் இல்லையா, அழகிய மணவாளம் அப்படின்னு சொல்லுவாருன்னு உடனே இவர் சொன்னாராம், பொதுவா மனைவி கணவனோட பேரை சொல்ல மாட்டான். அந்த காலத்துல மனைவி எல்லாம் கணவனோட பேரை வாயாலும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு ஒரே வாடா போடாதான், இன்னைக்கு இது எடுபடாது,
அந்த காலத்துல வாயால சொல்ல மாட்டார்கள். அதுபோல நாமளும் பெருமாளுடைய பேரை வாயால சொல்லக்கூடாது. ஆனால் ஆச்சாரியன் பேரை தான் வாயால அடிக்கடி சொல்லணும். பெருமாள் பேரை டக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனாலும் எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற பட்டர் அழகிய மணவாளன்னு தனியா சொல்றதுனால நான் அதை சொல்றேன். நாவினால் செய்ய தகுந்த காரியம்ங்கிறதுனால நான் செய்யறேன் அப்படின்னு அழகிய மணவாளன்னு சொல்லிக்கொண்டே அப்படியே மூச்சு அடக்கி உயிரை விட்டான். அப்படியே திருநாட்டுக்கு ஏறிட்டார். அழகிய மணவாளன்னு சொல்லிட்டு ஜென்மா முழுக்க திருவேங்கடமுடையான்ட்ட இருந்துட்டு வெங்கடேஸ்வரான்னு சொல்லி பிராணனை விட வேண்டாம், ரங்கநாதன் சொல்லி பிராணனை விட்டுருக்காரு அனந்தாழ்வான். அந்த அளவுக்கு ரங்கநாதர் பிடிச்சு இழுத்துருவார். அப்படி இது போல அழகா திருக்கோட்டியூருக்கு நாவகாரியத்தை வச்சுட்டே ஒரு மங்களாசாசனம் இவர் பண்ணியிருக்கார். அடுத்தபடியாக திருவடமதுரை பெரியாழ்வாருக்கு ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ஏன்னா ஆழ்வார்களுக்குள்ளேயே நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவர்கள் மூவரும் தான் கிருஷ்ணானுபவம் மிக்கவர்கள். ரொம்ப கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபடுவார்கள். அப்போ இவர் வடமதுரையை பாடினா அது எப்படி இருக்கும்? வடமதுரைக்கு இவர் 16 பாசுரங்கள் அருளி செய்கிறார். வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடைய எம்புருடு உத்தமன் இருக்கை தடவரை அதிரு தரணி விண்டிடிய தலை பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடித்திழிகங்கை கண்டம் என்னும் கடிநகரே. எடுத்த எடுப்புல வடதிசை மதுரைங்கிறார். ஏன்னா இங்க நம்மூர் தென் திசை மதுரையா இருக்கு இல்லையா, அந்த வேறுபாட்டை காட்டுறதுக்காக அது வடதிசை மதுரை, இது தென் திசை மதுரை அப்படின்னு எடுத்த எடுப்புல மதுரையை சொல்றார். எப்படி சப்த மோக்ஷபுரின்னு நம்ம வச்சிருக்கோமோ அது மாதிரி இந்த பாசுரத்துல ஆழ்வார் சப்த உத்தரபுரி அப்படிங்கிறத அருளி செய்கிறார். வடதேசத்துல இருக்கக்கூடிய 7 க்ஷேத்திரங்கள் வடமதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், நித்திய விபூதி, துவாரகை, அயோத்தி, பதரிகாசிரமம், கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு 7 க்ஷேத்திரங்களை இவர் இதுல சொல்றார். இதுல ஒரே பாசுரத்திலே 2 க்ஷேத்திரம் மங்களாசாசனம், கண்டம் என்னும் கடிநகர். இந்த கண்டம் என்னும் கடிநகருக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. பெரியாழ்வாருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் வடக்க யாத்திரை போயிருந்தார். அந்த காலத்துல யாத்திரை போவது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மாதிரி பேக்கேஜ் டூர் அப்படின்னு ஒரே வாரத்துல எல்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. ரொம்ப சிரமமான யாத்திரை. திருவேங்கடம் திருமலை யாத்திரையே அப்படிதான் கஷ்டமான யாத்திரை. போன நூற்றாண்டிலேயே திருமலை யாத்திரை கஷ்டமா தான் இருந்தது. அதனால பெரியாழ்வார் சிஷ்யர் வடதிசை யாத்திரை போனாராம். அப்போ கண்டம் என்னும் கடிநகர் அப்ப ராஜாக்களுடைய காலம். அந்த ஊர்ல மழையே இல்லாம ஒரே வறட்சியா இருந்தது. அந்த ஊர் ராஜா சொன்னா, ஏதோ இதிகாச காலத்துல ரிஷியசிங்கர் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்த போது அந்த இடத்துல ரொம்ப நாளா மழையில்லா சீமையில மழை கொட்டித்து அப்படின்னு கேள்விப்படுறோம். அது மாதிரி இன்னைக்கு யாராவது இருந்து இங்க திருவடி சாத்தினா பொன்னடி சாத்தினா மழை வருமே, இந்த உலகத்துல இப்ப அப்படி யாரும் இல்லையேன்னு வருத்தப்பட்டாலாம். பெரியாழ்வார் சிஷ்யருக்கு அது பொறுக்குமா? எங்க ஆச்சாரியன் அப்பேற்பட்டவர், ரிஷியசங்கருக்கு சமமானவர், அவர் மட்டும் இங்க பொன்னடி சாத்தினா கட்டாயம் மழை வரும்னு இவர் சொல்லிட்டார். ஆச்சாரிய பக்தி இவர் சொல்லிட்டார். அவர் எங்க இருக்க? அவர் பாண்டிய நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க. இது வடக்க, இது வடகோடின்னா அது தென்கோடியில இருக்கு. பரவாயில்ல, அதனால என்ன, நான் பல்லக்கு அனுப்புறேன், ஆழ்வார் ஏழட்டும் இங்க அப்படின்னு சொல்லி பல்லக்கு அனுப்பிச்சு விஷ்ணு சித்தரும் இங்க நேரா வந்து இந்த க்ஷேத்திரத்தை பாடின அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி இருக்கு. அதனால அந்த பாட்டை நேர கண்டு பாடினது போல இருக்கு அப்படின்னு இந்த பாசுரம். தடவரை அதிர, கங்கை அப்படியே பகீரதனுடைய தபசுனால கங்கை பூமி அதிர விழறது, மழை அதிருது, பூமி குலுங்குது, சுனாமி வர மாதிரி இருக்கு. பார்த்தா என்னன்னா பகீரதனுடைய தபசுக்கு கங்கை பூமிக்கு இறங்கி வந்திருக்கா. கங்கை இருக்கு இல்லையா, கங்கா நதி. இந்த கங்கா நதி முதல்ல ஸ்வர்க்கத்துலதான் ஓடிட்டு இருந்தது. அங்க ஓடும் போது அதுக்கு விஷ்ணுபதி அப்படின்னு பெயர். பூமியை அடைஞ்சிட்டதுனால அதற்கு கங்கான்னு பெயர். கா கா கங்கா அப்படின்னு அதனுடைய இலக்கணம். கோன்னா பூமின்னு அர்த்தம். பூமியை அடைத்தவள் அப்படிங்கிறதுனால அந்த நதிக்கு கங்காங்கிற பெயர் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட அந்த கங்கை கரையில புருஷோத்தமன்கிற திருநாமத்துல கண்டவேணும் கடிநகர்ல இந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு இவருக்கு ஒரு 10-11 பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அதை விட முக்கியம், திருக்குடந்தைய பெரியாழ்வார் பாடுறார். முக்கியமான க்ஷேத்திரம் திருக்குடந்தை. திருக்குடந்தைக்கு 3 பாசுரங்கள் பாடுறார். அதுல ஒரு ரசோக்தி என்னன்னா, ஆலத்தின் இளையான் அரவிந்தனை மேலான் நீல கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பால பிராயத்தை பார்த்த கருள் செய்த கோல பிராளுக்கோர் கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தார் கோல் கொண்டு வா.
அந்த திருக்குடந்தையில இருக்கிற சார்ங்க பாணிக்கு ஒரு கோல் கொண்டு வான்னு காக்காயை தூது விடுற மாதிரி ஒரு பாசனம் இது. அந்த காக்கா உண்மையிலே ஏதோ ஒரு தத்தி தத்தி போய் ஒரு குச்சியை கொண்டு கொடுத்துருத்தோ என்னமோ தெரியல திருக்குடந்தை சார்ங்க பாணிக்கு. ஆண்டாள் என்ன பண்றா, குடந்தை கிடந்த கோளால் நிறைவேற்ற ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி அப்படின்னு அப்பாவும் பொண்ணும் திருக்குடந்தை பெருமாளுக்கு கோல் பற்றி இருக்கிற அழகை கண்டு பாசனம் பாடுற மாதிரி இருக்கு. பெரியாழ்வாரும் குடந்தையில இருக்கிற பெருமாளுக்கு கோல் கொண்டு வான்னு காக்காட்ட சொல்றாரு. காக்கா கோல் கொண்டு வந்ததோ என்னமோ ஆண்டாள் அதை பார்த்துட்டா, கோலால் நிறைவேற்ற ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடின்னு அந்த கோலையே இவளும் பாடுறான். அப்பாவும் பொண்ணு ஏக ஹிருதயம். அதே போல துவாரகைக்கு பெரியாழ்வார் மங்களாசாசனம். 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த வடவாளர் மண்ணு கோயில் அப்படின்னு துவாரகைக்கு மங்களாசாசனம். இத பார்த்தா ஆண்டாள் அவ உடனே என்ன பண்றா, அதே வார்த்தையை அப்படியே எடுக்கிறா. 16,000 தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் உண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை பொக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. அந்த துவாரகாதீசன் சங்கநாதம் பண்ணுவான் இல்லையா, அத துவாரகையில இருக்கிற 16,108 மகிழ்ச்சிகளும் பார்த்து வயர் எரிமாலாம். ஏன்னா சங்க பார்த்தாலே அவளுக்குலாம் ஒரே பொறாமையா இருக்கும். ஏன்னா அதுதான் போகரசத்தை நன்னா அனுபவிக்கிற பெண்ணு. அதனாலதான் பெரியாழ்வார் பார்த்தார், அந்த மகிழ்ச்சிகள்ல தான் பொண்ணு ஒருத்தி தானே, இவ்வளவு சங்க பார்த்து பொறாமப்படுறா, பெருமூச்சு விடுறா. அதனால பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேன்னு பல்லாண்டு பாடி வச்சார் சங்கத்துக்கு. அப்போ பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிட்டத்தட்ட ஏக ஹிருதயமா சமமா பாடினதுன்னே சில வாசனங்கள் இருக்கு. அது போல துவாரகைக்கும் 2 பேரும் ஒத்து பாடியிருக்கார்கள். பரமபதத்துக்கு இவர் பாடுறார், வான் இளவரசு வைகுந்த குட்டன் அப்படிங்கிறார். வைகுண்டபதிய இவர் குட்டன்கிறார், வான் இளவரசுங்கிறார். ஏதோ கோபாலன குட்டன்னு சொன்னா பரவாயில்ல, கண்ணன் கட்ட குட்டையா இருப்பான். வாமனர குட்டன்னு சொன்னா பரவாயில்ல, வைகுண்டபதியை போய் இவர் குட்டன்கிறார். இவர் கண்டாரா வைகுண்டபதி குள்ளமா இருக்காரா? வைகுண்டபதிய வான் இளவரசுங்கிறாரே, அவரும் சர்வலோக சக்கரவர்த்தி, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகான்னு சொல்லணும் அவரை. ஆனா வைகுண்டபதிய குட்டன்கிறார் இவர், வான் இளவரசுங்கிறாரேங்கிறதுக்கு பட்டர் ஒரு அர்த்தம் சொல்றாராம். என்னதான் வைகுண்டத்திலேயே இருந்தாலும் பெருமாள் தான் ஒரு ராஜாதி ராஜான்னு மிடுக்கா இருக்க மாட்டாராம். இப்ப அழகரே அப்படித்தானே, அழகர் அப்படியே இத்தனை ஜனங்களை ஆட்டி வைக்கிறார். அந்த உற்சவத்துக்கு வைகை ஆத்துக்கு வரும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர் தான் ஆட்டி வைக்கிறார். ஆனா அந்த அர்ச்சகாலுக்கு விதேயனா இருந்துட்டு அர்ச்சகாலோட அரவணைப்புல ஒரு குழந்தை ஆட்டமும் இருக்காரு. அப்ப பார்த்தா அர்ச்சகா தான் பெரியவாளோ, இவர் பாலகனும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவர் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறார். அதேதான் வைகுண்டபதியும் பண்ணுவாராம். அவர் என்னன்னா வைகுண்டத்துக்கே ராஜாவா இருந்தாலும் அப்படி சர்வலோக சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு இளவரசன் மாதிரி சேனை முதலியாருக்கு பயப்படுவாராம். பெரிய மந்திரிகள்லாம் வயசானவாளா இருந்தா இளவரசன் பயப்படுவார். அந்த மாதிரி சேனை முதலியார் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல முன்னெல்லாம் சேனை முதலியார் வராருன்னா வேத்திரபாணியாக ஒருத்தர் வருவார். அவர் ஒரு மான் தோளால பண்ணின ஒரு சாட்டை இருக்கும், அந்த சாட்டையால பூமியில அடிச்சுட்டே வருவார். இப்ப அந்த ஸ்தானத்துல யாரும் இல்ல, வேத்திரபாணியார்னு அவருக்கு பேரு. அது யாருடைய ஸ்தானம்னா விஸ்வக்சேனருடைய ஸ்தானம். விஸ்வக்சேனர் தான் வேத்திரபாணி, சேனை முதலியார் இருக்கவங்க அவர் தான். எல்லா ஊர்லயும் பிரம்மோற்சவத்துக்கு முத நாள் நகர சோதனைக்காக அவர் வராங்க இல்லையா, அவருடைய பின்பக்கம் ஒரு கோல் இருக்கும், ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பார் அவர். ஏன்னா வேத்திரம்னா குச்சியை வச்சுட்டு அவர் வருவார். ஜாக்கிரதையா எல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கவனிக்கிறார், கண்காணிக்கிறதுக்காக வரார். அப்படிப்பட்ட அந்த குச்சிக்கு பெருமாளே பயப்படுவானாம். எங்கேயாவது நம்மளே கொஞ்சம் விஷமம் பண்ணினா குச்சியால ஒரு தட்டு தட்டிட்டு வரோம், பெருமாளே பயப்படுவானாம். கருடன் இருக்காரு, அந்த கருடனுடைய சிறகுக்கு கீழே அப்படியே அந்த அம்மாவோட அரவணைப்புல இருக்கிற குழந்தை மாதிரி கருடனுடைய சிறகுக்கு கீழே அப்படியே பத்திரமா இருப்பானாம். திருவனந்தாழ்வான் மடியில ஒரு குழந்தையாட்டம் உட்கார்ந்து இருப்பானாம். எந்த ஊருக்கு போனாலும் திருவனந்தாழ்வான் மேலதானே பெருமாள் இருக்க, அதனால மடியில ஒரு குழந்தையாட்டம் அப்படி உட்கார்ந்து இருப்பானாம். அப்ப வைகுண்டபதியே கூட இந்த நித்திய சூரிகளுக்கெல்லாம் மூத்த மந்திரிகளுக்கு பயப்படுற இளவரசன் மாதிரி இந்த நித்திய சூரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு ஜாக்கிரதையா இருப்பான். அப்பேற்பட்டவர் அப்படின்னு பட்டர் அனுபவிக்கிறார் இந்த வார்த்தைய. திருப்பார்க்கடல் அதற்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார். அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகப்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவர் பொருட்டே. க்ஷீராப்திக்கு 5 பாசுரங்கள் பாடுறார். பெரியாழ்வார் என்ன பண்றாராம், ஒரு நாள் தன்னோட சிஷ்யரை கூப்பிட்டான். சிஷ்யர் கிட்ட வந்தார், இங்க வாயேன், என்கிட்ட வாயேன், என்கிட்ட வந்து காதை வச்சு கேளு,
ஒரு அளவோசை கேட்கறதா பாரு. இந்த வீசிங்லாம் வந்ததுன்னா இழுப்பு வந்தா உள்ள ஒரு அளவோசை கேட்கும். இழுப்பு வரவாளுக்கு தெரியும். இழுப்பு வந்தா உள்ள விசில் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி பெரியாழ்வார் கிட்டக்க கூப்பிட்டு என் கிட்டக்க அளவோசை கேட்கறதா கேளு, காதை வச்சு கேளு அப்படின்னா சிஷ்யர் ஆமா ஆமா கேட்கறது என்னது அப்படின்னா, அது ஏன் கேட்கிற, க்ஷீராப்தி பெருமாள் இருக்காரு இல்லையா, அந்த பாம்பனைய சுருட்டிட்டு அரவிந்த பாவை தாயாரையும் கூட்டிட்டு அடியோடும் விண்ணோடும் திருவின்றேன்னு வரவேற்புரையில அவ சொன்னா இல்லையா, அது மாதிரி அவ்வளவு பக்தாலையும் நித்திய முக்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு என் ஹிருதயத்துல வந்து பள்ளி கொண்டுட்ட. இதெல்லாம் எங்கேயாவது இமேஜினேஷன் நான் நினைச்சுக்க போறேனேங்கிறதுக்காக அளவோசை கேட்கிற மாதிரி பள்ளி கொண்டு இருக்க. திருப்பார்கடல்ல போனா தானே அளவோசை கேட்கும். பார்சாரதியை சேவிக்க போனா மெரினா பீச்ல அளவோசை கேட்கும். ஆனா கண்ணை மூடினா என் ஹிருதயத்திலேயே அளவோசை கேட்கறது. அப்போ எந்த ஏதோ அனுமார் நெஞ்ச பிளந்த ராமர் சீதையை காட்டினாருமா, அது மாதிரி பெரியாழ்வாரோட ஹிருதயத்துல க்ஷீராப்தி பெருமாள் அளவோசை கேட்கிற மாதிரி வந்து பள்ளி கொண்டுட்டான். அந்த அளவுக்கு சாநித்தியமா உள்ள இறங்கிட்டான் பெருமாள். அத சொல்றாரு இந்த பாசுரத்துல. க்ஷீராப்திக்கு இவ்வளவு சுவையான மங்களாசாசனம். அடுத்தது அயோத்தி. அயோத்திய பாடும்போது தார்க்கு இளம் தம்பிக்கு அரசீந்து தண்டகம்னு ஆரம்பிச்சு அயோத்திக்கு அரசனை பாடிப்பற அப்படின்னு பஜனை பண்றத சொல்ற மாதிரி ஒரு பாசுரம் பாடுறேன். அத சொல்லும் போது சூர்பனகாவை செவியோட மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற அப்படிங்கிறார். சூர்பனகைய வேலை மெனக்கிட்டு ஒரு பொம்மநாட்டிய மூக்கை காதையும் அரிச்சு போட்டது போய் இவர் பாடணும். ஏன் அப்படி பாடி இருக்காரு அப்படின்னா, அதாவது ரிஷிகள்லாமே ராமரை பார்த்தா நாம ஒரு பொம்மநாட்டியா இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்டார்கள். ராமரோட சௌந்தரியம் அப்படி பாடாப்படுத்திட்டு ரிஷிகளையே. அப்படிங்கும் போது இவ அரக்கியா இருந்தாலும் ஒரு பொம்மநாட்டியாச்சு, அந்த உரிமையினாலேயே ராமர்கிட்ட வந்துட்டான். அவ பண்ணின ஒரே ஒரு தப்பு என்னன்னா, பிராட்டிய பற்றாம இவதான் நமக்கு எதிரி, இவ இருக்கிறதுனாலதான் ராமர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு போய் அவ மென்னிய பிடிச்சா. அவ மென்னிய பிடிச்சதுனால அவரும் இவனுடைய மூக்கை காதையும் அறுத்து போட்டார். இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. அப்படிப்பட்ட அந்த ராமரை பாடிப்பற அப்படிங்கிறார். ஏன் நியாயமா திட்டணும், சூர்பனகையே திட்டல, ஒரு பொம்மநாட்டியோட மூக்கை காதையும் அறுத்து போட்டாருன்னு திட்டாதான் இதை சொல்லணும். ஆனா பெருமையா சொல்றாருன்னா சூர்பனகையே பெருமையா தான் சொன்னான். தன்னோட மூக்கும் காதும் அறுபட்ட நிலையில கூட அங்க வந்திருக்காரு ஒருத்தர், 2 பேரா ரெண்டு வில்லாளர்கள் வந்திருக்கா, என்ன இப்படி அங்கபங்கம் பண்ணிட்டான்னு ராவணன்ட்ட போய் புலம்பணும். ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா, தருணவரூப சம்பன்னௌ சுகுமாரோ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ அப்படின்னு அவ சொல்றா. இந்த நிலைமையில கூட அவளை வர்ணனை பண்றா சூர்பனகை. ஏங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு காரணம் சொல்றார். சுத்த பிரமத்த குபிதானாம் பாவஜானாம் திருஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, சான்ஸ்கிரிட் பழமொழி ஒண்ணு. அது என்னன்னா, ஒருத்தன் மனசுல என்ன இருக்குங்கிறத 3 சந்தர்ப்பத்துல கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, அவன் தூங்குறச்சே வளருவான், தூங்கும்போது சில பேர் வளருவான், அப்ப உண்மையை சொல்லிடுவான். அப்ப கவனிச்சு கேட்டோம்னா மனசுல என்ன இருக்கோ அது வெளியில வந்துடும். பைத்தியம் பிடிச்சவன் உண்மையை சொல்லிடுவான், பைத்தியம் பிடிச்சவனுக்கு பொய் பேச வராது, உண்மையை சொல்லிடுவான். பைத்தியம் பிடிச்ச சந்தர்ப்பத்திலையும் உண்மை வாயில வந்துடும். பிரமத்த குபிதானம், கோபப்படுற நேரத்துல உண்மை வாயில வரும். எப்பவுமே ஒருத்தர கோபப்படும் போது அவளை கவனிக்கணும், அப்பதான் நம்ம மேல இருக்கிற அவ்வளவு ஆத்திரமும் வெளியில வரும். அது வரைக்கும் நாட்டுல சர்க்கரையை தடவி பேசியிருப்பா, கோபப்படுற நேரத்துல பார்த்தாதான் நம்ம மனசுல இருக்கிற அத்தனை ஆத்திரத்தையும் கொட்டுவான். அதனால தூங்குறவன், பைத்தியம் பிடிச்சவன், கோபிஷ்டன், இவன் 3 பேரும் உண்மையை சொல்லிடுவான். இப்ப சூர்பனகை கோபமா இருக்கான். கோபத்துல ராமரை வர்ணிக்கிறான்னா இவன் நல்ல நிலைமையில எவ்வளவு ரசிச்சிருப்பா அவரை. இவ்வளவு கோபத்திலையும் அவரை அப்படி வர்ணிச்சு ராமன்கிட்ட போய் சொல்றான். அவ்வளவு அழகா இருக்காரு, என்ன அழுத்தாலும் அவர் அவ்வளவு அழகா இருக்காரு, மூக்கையும் காதையும் கட் பண்ணா கூட அவருடைய அழகு அப்படி இருக்கே அப்படின்னு இவ போய் சொல்றா. அது போல அப்பேற்பட்ட தாசரதி அப்படின்னு பெரியாழ்வார் அயோத்திக்கு இந்த மங்களாசாசனம். திருவேங்கடத்துக்கு ஏழுமலையானுக்கு ரொம்ப முக்கியம் இவருடைய மங்களாசாசனம். என்னிது மாயம் என்ன பண்ணறிந்திடம் முன்னைய வண்ணமே கொண்டளவாயென்ன மண்ணுண உச்சியை வானில் சுழற்றிய மின்னுமுடையதே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ. பெருமாள் வாமனரா வந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கிட்டார். 3 அடி மண் கொடுக்கறேன் அப்படின்னு அவன் தீர்த்த ஊத்தி தானம் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இவர் வளர ஆரம்பிக்கிறார். இந்த பலி சக்கரவர்த்திக்கு நமுச்சின்னு ஒரு புள்ள உண்டு. அவன் ஓடோடி வந்து அந்த வளர்ற காலை பிடிக்கிறான். என்னடா என்ன தடுக்கிற, விடுறான் விடுறான்னு உதறார் அவர் காலை.
அது சரி, நீ வந்து நீ எங்க அப்பா வந்து உனக்கு கொடுத்துருக்காருன்னா என்ன கேட்காம நீ எப்படி தானம் வாங்கலாம்? நான் தானே அடுத்தது சொத்துக்கு வாரிசு, நான் தானே. என்ன கேட்காம அவன் தான் கொடுத்தா, என்ன அப்பன் அறிந்து இல்லைன்னு அவன் தான் கொடுத்தான்னா நீ எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்கிறான் இந்த நமுச்சி. அதுக்கு வாமனர் சொல்றாராம், உங்க அப்பன் குரு சொன்னதையே கேட்கல, நீ சொன்னதான் கேட்க போறானா? சுக்கராச்சாரியார் சொல்ற அவனுக்கு கொடுக்காத, அவன் வந்திருக்கிற விஷ்ணு மாயாவி அவனுக்கு கொடுக்காதங்கிற, சொந்த குரு சொன்னதையே கேட்கல உங்க அப்பன், நீ சொன்னதையா கேட்க போறான் அப்படின்னா, அது சரி நீ வஞ்சனை பண்ற, நீ காமிச்சது ஒரு அடி எங்க அப்பாக்கு, இப்ப அளக்கிறது ஒரு அடி, வஞ்சனை பண்ற அப்படின்னு விட்டு நான் எப்படி நான் வஞ்சனை பண்றேன் நீ எப்படி சொல்ற? ஆமா இப்ப திடீர்னு உன் திருவடி வளருது பாரு அப்படிங்கிறான் நமுச்சி. அப்ப வாமனர் சொல்றார், உடம்பினுடைய இயல்பே வளர்றது தானே. இப்போ உடம்புனாலே வளரத்தானே செய்யும். இழைக்கிறதுக்கு பாடுபடுறோம், இழைக்கவே மாட்டேங்குது, வளர்ந்துட்டே போகுது நாக்கே அப்படின்னா வாமனருக்கு எப்படி இருக்கும்? பகவானாச்சே, உடம்போட இயல்பே வளரதுதான். அதனால நான் அப்படித்தாண்டா வளருவேன், காலை பிடிச்சா பிடிச்சுக்கோடா அப்படின்னு அவன் இறுக்கி பிடிச்சான். இவர் தூக்கி சுழட்டி அவனோட ஆகாசத்துல வீசி வீசி எரிஞ்சான் நமுச்சிய. இன்னைக்கும் நமுச்சின்னு ஒரு கிராமம் இருக்கான். அதனால என்ன அர்த்தம்னா, கோணல் மாணலா அவர் காலை பிடிச்சா கூட உயர்கதையை அடையலாம் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் இவன் ஒன்னும் சரணாகதி பண்ணி காலை பிடிக்கல, கோணாமானான் வந்து திட்டிட்டு வந்து காலை பிடிச்சான். திட்டினா கூட நீ என் காலை பிடிச்சிட்ட இல்லையா, உன்னை வேலை வைக்கிறேன் அப்படின்னு வேலை வச்சுட்ட அப்படின்னு இந்த சரித்திரம். இப்படி பண்ணின விட்டு பெருமாளுக்கு திருமுடி அப்படியே பிரகாசமா ஆச்சான் திருவேங்கடமுடையானுக்கு. அதான் மின்னு முடியனே அச்சோ அச்சோ, வெங்கட வாணனே அச்சோ அச்சோ. ஏன்னா 2 காரியம் பண்ணிட்டார். பலி சக்கரவர்த்தி அந்நிய சேஷத்துவம் உடையவனா இருந்தான், அதை தடுத்து தனக்கு பக்தனா ஆட்படுத்திட்டார். மொத்தமும் பலி சக்கரவர்த்தி சர்வஸ்வமும் எனக்கு தான் அப்படின்னு பண்ணிட்டார், அந்நிய சேஷத்துவம் கழிச்சுட்டார். இவன் ரொம்ப சுவாதந்திரியம் உடையவனா இருந்தான் நமுச்சி, அதையும் நீக்கிட்டார். இப்ப இவர் கொடுத்த ஸ்தானம் அந்த நட்சத்திர ஸ்தானம். அதனால அவருக்கு அப்படியே அந்த முடி ஒரு ஜொலிச்சுதான், ஒளி வீசித்து. அதை பார்த்தா வேங்கட வாணனே அப்படின்னு அதை பண்ணினவர் திருவேங்கடமுடையானா இருக்கு அப்படின்னு இவருடைய திருமலா திருப்பதி மங்களாசாசனம். ஆயர்பாடிக்கு பெரியாழ்வாருக்கு ரொம்ப ஈடுபடுற இடம் பாலகோபாலன்ட்ட தானே. அதனால ஆயர்பாடிக்கு இவர் ஒரு மங்களாசாசனம் பண்ணும்போது, மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசு நிறை மேய்த்தாய் சிலையொன்றிருத்தாய் திருவிக்ரமா திருவாயர்பாடி பிரானே அப்படின்னு ஒரு மங்களாசாசனம். இதற்கு பட்டர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்த கோவர்தனகிரி இருக்கு இல்லையா, இந்த கோவர்தனகிரியை எடுத்து கண்ணன் அப்படியே மலைய கொடையா பிடிச்சான். கோவர்தனகிரிதாரின்னு அதாவது பேரு. ஏன் அதை எடுத்து பிடிச்சான்னா, இந்திரன் தனக்கு நடக்கிற பூஜையை கண்ணன் தடுத்துட்டான். இந்திர பூஜையை தடுத்து கிருஷ்ண பூஜை ஆக்கிட்டாங்கிற கோபத்தினால ஆலங்கட்டி மழையா பொழிஞ்சானாம். ஆலங்கட்டி மழையெல்லாம் விழுந்தா அப்படியே ரத்தமே வந்துடும், தோல்ல பட்டதுன்னா ரத்தமே வந்துடும், அது மேல இருந்து விழுங்க போர்ஸ்ல. அந்த மாதிரி ஆலங்கட்டி மழையா பொழிஞ்சானாம் இந்திரன். அதனால அது கல்வி மழைங்கிறதுனால இவனும் கல்லாட்டம் இருக்கிற மலையை எடுத்து கொடையா பிடிச்சான். ஒருவேளை அவன் நீர் மழையை பொழிஞ்சிருந்தா கடலையே எடுத்து கொடையா பிடிச்சிருப்பான். இதையாவது இமேஜின் பண்ண முடியறது. கடல் எப்படி அந்த இடத்துல நிற்கும்? அவன் பண்ணுவான். அவன் கண்ணன்னா என்ன வேணா நடக்கும். நம்ம அழகர் கண்ணன் தான். அழகர்கிட்ட ஆசைப்பட்டா என்ன வேணா நடக்கும். ஆசைப்படுறதுக்கு நமக்கு பாக்கியம் வேணும், தைரியம் வேணும், ஆசைப்படணும். நீ ஆசைப்பட்டனா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு தான் அங்க நிற்கிறார். அதனால பட்டர் சொல்ற, அது வந்து கல்மழை ஆலங்கட்டி மழைனால அவர் மலையை எடுத்து கொடையா பிடிச்சார். ஒருவேளை இந்திரன் நீர்மழை பொழிஞ்சிருந்தா கடலையே எடுத்து கொடையா பிடிச்சிருப்பான் கண்ணன் அப்படின்னு இதற்கு ஒரு சுவையான ஐதீகம் சொல்றார். கடைசியாக திருவெள்ளரை பெரியாழ்வார் ரொம்ப விசேஷமா மங்களாசாசனம் பண்ணின கஷேத்திரம் திருவெள்ளரை அப்படின்னு மாமுனிகளுடைய வியாக்கியானம். ஏன்னா பெரியாழ்வாருடைய ஸ்வபாவமே என்னன்னா மங்களாசாசனம் தான். எந்த பெருமாளை பார்த்தாலும் கண்ணத்தை வலிச்சு சொலுகிக்கிறது, கண்ணுபடாம இருக்கட்டும், கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு ஆரத்தி வழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது போல காப்பிடுதல் தானே அவருக்கு சுபாவம். 108ல ஸ்ரீரங்கத்துக்கு போய் காப்பிட்டு இருக்கலாம், அங்கதானே பெருமாள் ரொம்ப முக்கியம், பிரதானம் அங்கதான், அங்க போய் காப்பிட்டு இருக்கலாம். அங்க காப்பிடல. திருமலையில வன காடும் வானரமும் வேடுமுடை வெங்கடம், அங்க போய் காப்பிட்டு இருக்கலாம், அங்கேயும் காப்பிடல. இந்த காஞ்சிபுரம் இருக்க எப்ப பாரு களம் அங்கதானே நடக்கிறது, அங்க போய் காப்பிடலாம் இல்லையா, அங்கேயும் விட்டார். வேளம் எனக்கிட்ட திருவள்ளரைக்கு வந்து காப்பிட்டார். ஏன்னா பெருமாள் தனியா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, தாயார் தனியா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த சேர்த்திக்கு எப்பவுமே ஆபத்து வரும். ஏன்னா ராமரும் சீத்தையும் சேர்ந்து பஞ்சவட்டியில இருந்தா அப்பதானே ராவணன் வந்தான். ராமர் பிரம்மச்சாரியா இருந்த போதும் அரக்கன் எவனும் வரல. சீத்தை பிற்காலத்துல தனியா இருந்தா அப்பயும் யாரும் வரல.
ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த சேர்த்திக்கு தானே ஆபத்து. திருவள்ளரை என்னன்னா நித்திய சேர்த்தி கஷேத்திரம். நித்தியமே பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே தான் இருப்பான். ஏதோ பங்குனி உத்தரத்துக்கு சேர்த்தி, கடவெள்ளிக்கிழமைனா சேர்த்தி, துவாதசிக்கு சேர்த்திங்கிறதெல்லாம் கிடையாது. திருவள்ளரை நித்திய சேர்த்தி கஷேத்திரம், லக்ஷ்மி கஷேத்திரம் அப்படின்னு ஆகம வாக்கியம் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட கஷேத்திரத்துக்கு தான் போய் நம்ம காப்பிடல்ங்கிற மங்களாசாசனம் பண்ணணும், பல்லாண்டு பாடணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணினார், 108 திருவள்ளரைக்கு தான் 10 பாசுரம் காப்பிடல்னு பாடினார். இந்திரனோடு பிரமணீசன் இமையவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இதுவாகும் அழகனை காப்பிடவாராய். திருவள்ளரையில பெருமாளும் தாயார் எப்பவுமே சேர்ந்து இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாமே வந்து வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு வந்து நிக்கிறாளாம். ஏன்னா தாயார் என்னைக்காவது சேர்த்தினா தானே பங்குனி உத்தரம் வரட்டும்னு காத்துன்னு இருக்கிறதுக்கு நித்தியமே சேர்த்து எப்ப போனாலும் நமக்கு பரிந்துரை கிடைக்கும், தாயாரோட சிபாரிசு கிடைக்கும். அதனால பிரச்சனையே இல்லை அப்படின்னு இவெல்லாம் வந்து இந்திரன் பிரமன் ஈசன் எல்லாரும் எப்பேற்பட்டவா, பிரம்மதேவன் படைப்பு கடவுள், ருத்ரன் சம்ஹார கடவுள், இந்திரன் எப்பேற்பட்ட ஸ்தானாதிபதி, அவர்கள் எல்லாமே ஓடி வந்து என்ன பண்றான்னா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், பஜனை பண்ணுவோம், காலக்ஷேபம் சாதிப்போம். அவெல்லாம் புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் அதெல்லாம் சொல்லி கொண்டு பெருமாளையும் தாயாரையும் திருவள்ளரையில சேவிக்கிறாளாம். ஏன்னா மந்திர மாமலர் கொண்டு, மந்திர மாமலர்னா அதான் வேத வாக்கியங்களை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் அர்ச்சனை பண்றான். மறைந்து உவராய் வந்து நின்றார். அவராய்னா தூரக்க இருக்கிறவர்கள், இவராய்னா கிட்டக்க இருக்கிறவர்கள், ரெண்டுத்துக்கும் இல்லாம நடுவுல இருக்கிறவர்களுக்கு உவர்னு பேரு. இவர்கள் வானத்திலையும் உள்ள பூமியிலையும் உள்ள நடுவுல நிற்கிறார்கள். நின்று கொண்டு பெருமாள் தாயார பூசிக்கிறார்கள்ங்கிறதுனால மறைந்து உவராய் வந்து நின்றார். ஏன் மறைஞ்சு நிக்கணும், நமக்கு முகம் காட்டலாமேன்னா நமக்கு என்ன பழக்கம்னா, பெருமாள் என்ன மோட்சத்தை தானே தருவார் அப்படின்னு இவரை விட்டுட்டு இந்திரன் இருக்காரு, இந்திரன்ட்ட போவோம். நீங்க ஸ்வர்க்கத்துக்கே அதிபதியா இருக்கீங்களோ, என் வீட்டை ஸ்வர்க்கமா கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுருவோம். நமக்கு பழக்கம் அது, ஏன்னா பழக்க தோஷம் வாசனை அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா, அதனால அப்படி கேட்டுருவோன்னுட்டு மறைஞ்சே நிக்கிறான். பெருமாள் தாயார் எதிர நாம ஒரு பெரிய இதை காட்டக்கூடாது, ஆதிக்கத்தை காட்டக்கூடாதுன்னு மறைஞ்சு நின்றுட்டு பெருமாள் தாயாரை அவர்கள்லாம் சேவிக்கிறார்கள். அந்த திருவள்ளரையில இருக்கிற மாளிகை எல்லாம் எப்படி இருக்கான், பெருமாளுடைய கோயில் அளவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாலோட மாளிகையும் இருக்கான். பெருமாள் எல்லாரையும் அப்படி செல்வ செழிப்பா வச்சிருக்காரு. அதனால சந்திரன் ஒரு மாளிகை ஜன்னல்ல பூந்து புறப்பட்டு அடுத்த மாளிகை ஜன்னல் வழியா வெளியில போயிட்டு அந்த அளவுக்கு பெரிய மாளிகைகள் இருக்கிற திருவள்ளரை. மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். அந்தியம் போது அப்படின்னா கண்ணனுக்கு எப்பவுமே இந்த சின்ன குழந்தை எல்லாம் வாச திண்ணையிலேயே உட்காந்து வேடிக்கை பராக்கு பார்த்துட்டே இருக்கும், வேடிக்கை பார்க்கும், விளையாட்டு மும்மரம். கண்ணனும் குழந்தை தானே, அதனால என்ன பண்றான், வாச திண்ணையில உட்காந்து விளையாட்டு மும்மரத்தினால பராக்கு பார்த்துட்டே இருந்தான். அப்ப கூப்பிடுறாரு, சாயந்தர நேரம் ஆயிடுத்து. சாயந்தர நேரத்துல பொதுவா ராட்சசர்கள்லாம் நடமாட ஆரம்பிப்பான்னு அந்த காலத்துல ஒரு ஐதீகம் உண்டு, ஒரு பேச்சு. ஏன்னா ராத்திரி ஜரகான்னு பேரு ராட்சசர்களுக்கு. ராத்திரியில தான் அவர்கள்லாம் நடமாடுவார்கள். இன்னைக்கு அநேகமா நாமெல்லாம் அப்படிதான் நடமாடுறோம். காலங்காத்தால நல்ல தூக்கம் வந்துருது. தேவர்கள்லாம் காலங்காத்தால சஞ்சரிப்பார்கள், ராத்திரியில ராட்சசர்கள்லாம் சஞ்சரிப்பார்கள். நமக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு, நம்ம நிலைமை ராத்திரி ஜனர்களா ஆயிட்டோம். அந்த ராத்திரியில ராட்சசர்கள்லாம் சஞ்சரிப்பார்கள். சாயந்தர நேரத்துக்கு முன் இரவுன்னு ஒரு பேர் உண்டு, இரவுக்கு முன் பொழுது, முன்னிரவு. அதனால ராட்சசர்கள் நடமாட்டம் ஆயிடும். நீ மரியாதையை உள்ளவா, அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய், உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும், சாயந்தரம் ஆயிடுத்து உள்ளவா அப்படின்னு பெரியாழ்வார் கண்ணனை கூப்பிடுறதாக இந்த பாசுரம். திருவள்ளரையில ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, திருவள்ளரைய பாடும்போது அழகனேங்கிறது இவர் வாக்குல எப்பவும் வந்துடும். அந்தியம் போது இதுவாகும்னு சொல்லிட்டு கண்ணனைன்னு சொல்லணும். அங்க பெருமாளுக்கு செந்தாமரை கண்ணன்னு பேர், தாமரை கண்ணான்னு சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அழகனே. அப்ப என்ன ஆறுது, பெரியாழ்வாருக்கு எந்த பெருமாளை பார்த்தாலும் அழகராவே தெரியறது. ஏன்னா மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய், அடுத்தது மதில் சோழ் சோலைமலைக்கரசி. குறுங்குடி வெள்ளரைன்னு சொன்ன உடனே சோலைமலைக்கரசிங்கிறார். அப்போ எந்த பெருமாளை பார்த்தாலும் இவருக்கு அழகர் ஞாபகம் வந்துடுறது. அதுலயும் முக்கியமா திருவள்ளரையை பார்த்தா அழகனே அழகனேங்கிறது இவருக்கு ரொம்பவே வருது. அழகனே காப்பிடவாராய், டபுள், இந்த 2 in 1 போமே அந்த மாதிரி ஒரே நேரத்துல திருவள்ளரைக்கும் காப்பிட்டாச்சு, அழகரோட அழகுக்கும் காப்பிட்டாச்சு. அப்பேற்பட்ட அந்த திருமேனி சௌந்தர்யம் கல்யாண குணக்கடலா இருக்கியே, அதனால உள்ளவா, உனக்கு கண் திருஷ்டி படாம நான் திருவந்தி காப்பு எடுக்கிறேன் அப்படின்னு பெரியாழ்வாருடைய ஒரு முக்கியமான மங்களாசாசனம் திருவள்ளரை மங்களாசாசனம். இது போல யதா அவகாசம் யதா சக்தி யதா மதி
நாம பெரியாழ்வாரின் மங்களாசாசனங்கள் அப்படின்னு அவர் பண்ணின 20 மங்களாசாசன கஷேத்திரங்கள்ல முக்காவாசி அனுபவிச்சோம். இப்படி ஒரு பாக்கியத்தை அடியேனுக்கு அனுகிரகித்த அண்ணன் கோவில் ஸ்ரீமான் சடகோப கல்யாணராமன் சுவாமி அவர்களுக்கும் இந்த குழுவினர் அனைவருக்கும், இந்த கூரத்தாழ்வான் பஜனாசிரம நிர்வாகிகள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு, இந்த சோலைமலையில நீங்கெல்லாம் இவ்வளவு அருமையா பஜனை பண்ணிட்டு கைக்கரியம் பண்ணிட்டு இவ்வளவும் மேல 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 அபிவிருத்தி ஆகிய அவ்வளவு பேருக்கும் பரிபூர்ணமா லட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெற்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் யாவரும் எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். சோமச்சந்த விமானஸ்து சுந்தராய பாகவே ஸ்ரீமத் சுந்தர ராஜாய நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யா பிரசூதாய யதிராஜாய மங்களம் யதிராஜாய மங்களம்.